ஒரு ரப்பர் போத்தில் இருக்கிற தண்ணி செத்து கிடக்கிற தண்ணியாகவும் ஒரு மண்பானையில் தண்ணி உயிரோடு இருப்பதாகவும் வந்து உணர்ற மண்ணோட இருக்கைக்குள்ள அது உயிரோடு இருக்கும். அதுக்கு பிறகு தான் அதுக்கு குளிரெல்லாம் கிடைக்குது. அந்த குற்றம் செய்யாதவராக இருந்தால் மட்டும்தான் கீழே உள்ள ஆக்களை வந்து சரியான முறையில் நடைமுறைப்படுத்த முடியும். அவர் ஏதாவது ஒரு ஊழல் செய்து ஏதோ ஒரு செய்தால் மற்றவருக்கு வளைஞ்சு கொடுக்க வேண்டிய தேவை வரும். மற்றவருக்கு வளைஞ்சு கொடுக்க அங்கே வந்து பெரிய ஒரு ஊழல் மிகுந்த நாடாக வந்து அந்த நாடு வந்து இருக்கும். ஆனால் ஒரு கொட்டில் வந்து போட்டு வச்சிருக்கிறார். அவர் வந்து ஸ்வீடன்லேருந்து வந்து படுக்கிற இடம் வந்து இதுதான். அழகாக வந்து மரம் விதைப்பு வந்து செய்துட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த இடத்துல தான் வந்து படுக்கிறது. பார்த்து ஒட்டுமொத்த காடையும் வந்து ஒவ்வொரு இடங்களையும் வச்சு அதை வந்து பாதுகாக்கலாம். அதில் வந்து அதைத்தான் நான் சொல்கிறேன். முதல் வந்து நாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கணும். அந்த நாட்டை நேசிக்கக்கூடிய முழுமையான தலைவர் எந்த ஒரு குற்றமும் செய்யாதவராக இருக்கும். இது நாங்கள் அரசியல் ரீதியாகவோ நாங்கள் யாரையும் குற்றச்சாட்டுற விஷயம் இல்லை. காத்தி வட மாகாணத்தில் அதாவது வன்னி என்ற இதுக்கு கீழே வன்னின்ற இப்போ நான் வந்து முதல் ஒரு அளவு திட்டத்தை வந்து கணிச்சு வச்சிருந்தேன்னா எங்களோட பழைய ஆக்கள் ஒரு பெரிய வால் ஒன்று எடுத்துக்கொண்டுக்குள்ள அவர்களை மாதிரியே இனி வர்ற சந்ததியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அப்படி நினைக்க நானும் இவர மாதிரி ஏறானோம். என்ற வௌவால்கள் வந்து கூட விரும்பி சாப்பிட்றது இழுப்பம்பழங்களை. அப்போ அவர் என்ன செஞ்சிருக்கார், கொண்டாந்து நட்டுருக்கார். ஆனால் அந்த தலைமுறைக்கு அதை பாதுகாக்க முடியல. ஒரு 30 வருஷம் கழித்து இழுப்ப மரங்கள்லாம் பழுக்க வலிக்கிட்டது. வௌவால்கள் இழுப்ப மரத்தை நோக்கி போகக்குள்ள ஒவ்வொரு தோட்டங்கள் இருந்த பழங்கள். இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான நபரை எல்லாராலையும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு நபரை வந்து சந்திக்கிறதுக்காக தான் போய் கொண்டிருக்கிறோம். தர்மபுரத்தில் இருந்து கிளிநொச்சி பகுதி நோக்கி வந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு பாட்டை வந்து பாடுவோமே. பச்சை மர கிளையிலே பச்சை கிளி உழவுமே, முத்து கிளி மறையும் போது மூக்கின் நிறம் காட்டுமே, ஜாதி மல்லி பூக்களை சாரல் வந்து நனைக்குமே, சாரல் மலை நனைக்கும் போது சங்கமத்தை நினைக்குமே, பூவாடை கட்டி கொண்டாள் மலைராணி, பாவாடை கட்டி கொண்டாள் மகராணி, என் கண்ணிரண்டை களவாடும் கலைவாணி, கன்னத்தை உரசி போகும் காலை மேகம் போல, கன்னத்தை உரசி போகும் கன்னி பொண்ணு சேல, பாத கொலுசு சத்தம் நதியில் கேக்குது. ரைட். அப்போ நாங்கள் இன்றைக்கி ஆரை வந்து சந்திக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சை மர கிளையிலே பச்சை கிளி உழவுமே. இந்த பச்சை மரங்களை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிற ஏற்கனவே வந்து ஒரு பதிவில் வந்து சொல்லியிருப்பேன். மரத்தை எரித்த சம்பவத்தை வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நீண்ட காலமாக இந்த ஒரு தனக்கண்டு வாழாத தவமணிகள் என்று சொல்லுவோம். இப்போ தனக்கு இது எனக்கண்டு உருவாக்காம பொதுவான ஒரு இதுக்காக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு உறவைத்தான் இன்றைய தினம் வந்து சந்திக்க போகிறோம். நான் வந்து நீண்ட காலமாக அவதானிச்சு கொண்டிருக்கிற ஒரு நபர். அவற்றை பதிவுகளை வந்து லைக் போடுறனோ இல்லையோ, ஆனால் ஆளை வந்து அவதானிச்சு கொண்டு வந்தேன். அவற்றை செயல்பாடுகள் என்ன மாதிரி செயல்படுறாருன்னு எந்த ஒரு தயக்கமுமின்றி எந்த ஒரு சலிப்புமின்றி நீண்ட காலமாக பயணம் செய்து கொண்டிருக்கிற நண்பர். அப்போ அவரை தான் போய் சந்திக்க போகிறோம். உண்மையிலேயே அவரை வந்து நீங்கள் பகிர்ந்து அதே நேரம் உங்களோட பாராட்டுக்களை வந்து தெரிவிக்கலாம். இந்த சமூகம் வந்து எதை அங்கீகரிக்குது, எதை நிராகரிக்குது, இதைத்தான் எல்லாருமே வந்து பார்க்குறது. நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்கிறவர்களை வந்து அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து அவர்களை ஊக்குவிக்க அந்த பாதையில் நிறைய பேர் பயணிப்பினோம். நிறைய பேர் பயணிக்கக்குள்ள அது எங்களுக்கு நன்மை பயக்கிறதா இருக்கும். அதுவே வந்து நீங்கள் கெட்ட விஷயங்களை அங்கீகரித்து கெட்டதை அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு தான் நீங்கள் எல்லாருமே அதை அடையிறதுக்காக துடிப்பினோம். அதைத்தான் போராடி எல்லாருமே பெறுறதுக்கு விரும்பினோம். அப்போ எப்போவுமே நாங்கள் எதை பாராட்டுறோம், எதை வந்து பாராட்ட தவறுறோம், இந்த விஷயத்தில் தான் அது வந்து சமூகத்தில் எல்லாராலையும் செய்யப்படுற செயல்பாடாக இருக்குது. நல்ல செயல்பாடு, நல்லது செய்கிற மனிதர்கள், நல்ல செயல்பாடு செய்கிற மனிதர்களை பாராட்டவும் அவர்களை ஊக்குவிக்கவும் கற்றுக்கொள்ளணும். எங்களால் முடியாட்டியும் அதை வந்து நாங்கள் ஊக்குவிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். அப்போ அந்த ஒரு செயல்பாட்டை எனக்கு வந்து நீண்ட காலமாக ஒரு மன உறுத்தல். எங்களோட இடத்துக்குள்ள எங்களோட கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ள ஒருத்தர் இப்படி ஒரு சிறப்பான செயல்பாட்டை வந்து செய்து கொண்டிருக்கிறாரு. அவரை போய் நான் ஒரு நாளும் சந்திக்கல. அப்போ அவரை போய் இன்றைய தினம் வந்து ஒரு சந்திப்போம் அப்படின்றதுக்காக தான் போய் கொண்டிருக்கிறோம். போய் அவரோட ஒரு சில பதிவுகள் அவர் என்ன செய்திருக்கிறார் என்ற விடயங்களை வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். பகிர்வினூடாக உங்களோட ஆதரவை தாங்க. டிகே வன்னி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால், இப்போ பார்த்து கொண்டிருக்காங்க புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தாங்க. அதுவே ஃபேஸ்புக் சைட்டில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ பண்ணுற பட்டனை வந்து கொடுத்துருங்க. வாங்க நேராக போய் சந்திக்கலாம். இப்போ நாங்கள் வந்து கிளிநொச்சியில் வந்து வந்திருக்கிறோம். ஸ்வீடனில் இருந்து வந்திருக்கிற தரன் என்று சொல்லக்கூடிய அண்ணாவை வந்து சந்திக்கிறதுக்காக தான் வந்தேன். இவரை வந்து நீண்ட காலமாக நான் ஃபேஸ்புக்கில் அவதானித்து கொண்டிருக்கிற ஒரு நபர். அப்போ ஃபேஸ்புக்கில்
லைக் பண்ணுறேன்னா இல்லையா நான் அவற்றை ஒரு செயல்பாடுகளையும் வந்து மறைமுகமாக வந்து பார்த்து கொண்டே இருப்பேன். ரைட், என்ன நடக்குதுன்னு. இப்போ ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வருஷத்துக்கிட்ட அவரை ஃபேஸ்புக்கில் வந்து பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி அவருடைய குழுக்கள் இப்போ குறிப்பிட்ட உறுப்பினர்கள் இருக்கணும், அவைகளோட சேர்ந்து அதை ஒரு அந்த செயல்பாட்டை வந்து பஞ்சிப்படாமல் அதில் என்னென்னு சொல்கிற ஒரு சலிப்பு தட்டும் ஒரு கட்டத்தில் நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம், எடுத்துகிட்டு அதை விட்டுருவோம். ஆனால் ஒரு கொள்கையோடு இருக்கிற ஆக்களால் தான் அதை தொடர்ச்சியாக வந்து கொண்டு போக முடியும். இடையில் வந்து ஒரு மனுஷனுக்கு 1000 பிரச்சனைகள் வந்து அழுத்தம் கொடுக்கும். என்ன நாங்கள் கொண்ட பிளான் பண்ணுவோம், குடும்பம் அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒரு செயல்பாடு உங்களை அழுத்தி கொண்டிருக்கும். இதை முழுமையான கவனம் செலுத்த முடியாமல் அதுகள் எல்லாம் கடந்து இதுதான் உங்களோட ஒரு முழுமையான பணி என்று சொல்லி அன்றைக்கு வச்சிருந்த அந்த கொள்கையை இன்று வரைக்குமே அப்படியே வச்சு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னுக்குள்ள வீடு வந்து கட்டியிருக்கிறேன். அதை வந்து அந்த இதில் பார்க்கல, ஃபேஸ்புக்கில் வந்து பார்க்கல நான் அந்த ஃபீலை வந்து உணர்ந்தேன். நான் அந்த ஒரு முந்தி இடம்பெயர்வு காலங்களில் வந்து நாங்கள் இந்த மாதிரி வீடுகளை தான் எங்கே போனாலுமே அமைச்சு கொள்வது. இப்போ இதுக்குள்ளே படுக்கைக்குள்ள ஒரு நல்ல ஒரு இதை தானே சாணியால் வந்து மழுகி இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு குளிர்ச்சி, அதை வந்து விரும்பி அதை வந்து விரும்பி அனுபவிக்கிறார். அதே மாதிரி இயற்கையை வந்து நேசிக்கிற ஒருவரால் தான் இதுகள் எல்லாத்தையும் வந்து நேசிக்க முடியும். அப்போ கட்டாயம் இவரை வந்து நான் போய் பார்க்கணும், இவரை ஒருக்கா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன்னா இப்போ இன்றைக்கு தான் அவரை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நேர ஃபேஸ்புக்கில் ஃபோன் நம்பரை வேண்டி நேர வரணும்னு சொல்லி வந்திருக்கிறேன் அவற்றை இடத்துக்கு வந்து பார்க்குறதுக்கு. சொல்லுங்கண்ணா, நீண்ட காலமாக இந்த பணியை வந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க, எப்படி இது ஆரம்பிச்சீங்க? ஆரம்பத்தில் நீங்கள் வந்து இங்கே இருந்த நீங்கள் அதுக்கப்புறம் சுவீடன் போனீங்க, சுவீடன் போய் இந்த யுத்தத்துக்கு பிறகுதான் இந்த பணியை வந்து இங்கே ஆரம்பிச்சிருங்க. 2009 யுத்தத்துக்கு பின்னர். நீங்கள் தனியாவா இல்லை உங்களோட குழுவாக சேர்ந்து வேறு ஆக்களும்? இல்லை, தனிநபர். என்னுடைய உழைப்புன்னு பார்த்தா இதுக்குரிய இது வந்து என்னுடைய தனிநபர் உழைப்பு. தனிநபர். ஆனால் இந்த பசுமை செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறோம். பசுமை செயல்பாடுகள் வேற உங்களை மாதிரி வேற. இப்போ இந்த தமிழ் மக்கள் ஒன்றியம்ன்றது வந்து உங்களோட தான் நான் ஸ்தாபித்த நீங்கள் ஸ்தாபித்த ஒரு அமைப்பு. அதோட லோகோ தான் இந்த டிஷர்ட்டில் இருக்கிறது. என்ன இப்போ இந்த லோகோ, இந்த டிஷர்ட், இந்த வன்னிய ஒன்றியம் என்ற இந்த இதெல்லாம் வந்து இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன். இதுக்கு முதல் அவற்றை செயல்பாடு வந்து மரங்களை வந்து விதைப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இதுவரைக்கும் எவ்வளவு 1000 மரங்களை வந்து நாட்டி இருக்கிறீங்க? நாங்கள் பல லட்சம் மரங்களை விதைச்சிருக்கிறோம். ஆனால் எங்களோட நோக்கம் வந்து எண்ணிக்கை இல்லை, நிலத்திலையும் ஒருத்தட்ட மனசுலையும் பசுமையாக விதைக்கணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால் நாங்கள் எண்ணிக்கை அன்றைக்குமே எவ்வளவுன்றது கணக்கு இல்லை. ஆனால் எல்லா மக்களுமே பசுமையை விரும்புகிற ஒரு நபர்களாக வரணும், இயற்கையை நேசிக்கிற அந்த இவரை வந்து முக்கியத்துவம் கொடுத்து நான் வந்து இங்கே வந்ததுக்கான காரணம் வந்து உண்மையிலேயே யார் பாராட்டப்படணும் என்றது வந்து இருக்குது. இந்த உலகம் வந்து எதை அங்கீகரிக்கணும்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த நான் முதல்ல ஒரு பதிவில் வந்து சொல்லியிருப்பேன், 90% பேர் மரத்தை அறுக்கிறதுல ஆர்வமாக இருக்கிறாங்க, 10% பேர் தான் அந்த மரத்தை உருவாக்கணும், இது இயற்கையை நாங்கள் அழிச்சு கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணப்பாட்டோட அதை புரிஞ்சு கொண்டு செயல்படுற மனிதர்கள். அப்போ இவைகள் இங்கே புரிஞ்சு கொண்டு நடக்கிறதால இவையோட வாழ்க்கைக்கு எதுவும் பிரயோசனம் இருக்கான்னு கேட்டால் இல்லை, எதிர்கொள்ள போகிறது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே பதிவில் வந்து 42, 44 எங்களோட வெப்பத்தில் அளவு வந்து 44 இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு காலம் இலங்கையில் வந்து காணாத ஒரு வெப்பத்தை வந்து கண்டு கொண்டிருக்கணும். அப்போ இது இப்போ இப்படியே இருக்க இந்த தாக்கம் இப்போ கூட பெரிய அளவில் தோற்றாது. இதில் இருந்து இன்னும் ஒரு 20-25 வருஷம் பின்னுக்கு போயக்குள்ள இது பெரிய அளவில் இருக்கும். அதை ஒரு தடுத்து நிறுத்துகிற மாதிரியும் எதிர்கால சந்ததிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூழலை அமைச்சு கொடுக்குற விதமாகத்தான் இவருடைய செயல்பாடு வந்து இருக்குது. பொதுவான ஒரு தேவை, அதுவும் எங்களுடைய பகுதியில் இப்போ எல்லா பகுதிகளிலேயும் உங்களோட செயல்பாடு வந்து நடைபெற்று கொண்டிருக்கா இல்லை கிளிநொச்சிக்குள்ளே மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறீங்க? வடமாகாணத்தில் 5 மாவட்டத்திலையும் செய்கிறோம். வடமாகாணத்தில் 5 மாவட்டத்திலையும், அதே மாதிரி கிழக்கு மாகாணத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதுக்கண்ட ஒரு குழுவை நீங்கள் இருக்கும். அங்கே இருக்கைக்குள்ளே கூடுதலான பதிவுகளை வந்து பார்க்குறேன்னா நான் இங்கே வரைக்குள்ளேயும் இதுக்கு முதலும் வந்திருந்தேன். நீங்கள் இப்போ வருஷத்துக்கு ஒருக்கா வர்றீங்களா? வருஷத்தில் 3 மாதம் விடுமுறையில் வருவேன். இந்த பசுமை செயல்பாடுகளை நானும் இணைஞ்சு செய்யணும்னு சொல்லி. அப்போ உங்களோட நான் சொன்ன மாதிரி தான் முகநூல் பதிவின் ஊடாகத்தான் நான் இவரை வந்து அவதானிச்சு கொண்டு வந்தேன்னா நான் அன்றைக்கும் ஒரு பதிவில் வந்து சொல்லியிருந்தேன், ஒரு ஆள் வந்து இவ்வளவு சீரியஸாக இந்த செயல்பாட்டை வந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நான் யோசித்தது இவரை ஒருக்கா போய் நேரடியாக இவர்கிட்ட பதிவு எடுக்கணும். இவர் இந்த செயல்பாட்டை பார்த்து உண்மையிலேயே ஒவ்வொரு வீட்டில் உள்ள உறுப்பினர்களும் உணர்ந்து மரத்தின முக்கியத்துவத்தை உணர்ந்து தங்களுக்கு இப்போ என்னையும் வந்து சொல்லியிருந்தார், நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறீங்க, சாப்பாடு கொடுக்குறது வந்து நார்மலாக ஒரு கட்டத்தில் எல்லாம் சாப்பிட்டு இதாக போயிடுவாங்க, அந்த சாப்பாடு கொடுக்குறதோட சேர்த்து நீங்கள் எந்த ஒரு நிகழ்வு யாருக்கு என்ன ஒரு ஏற்பாடு செய்தாலும் அதோட சேர்த்து மரங்களையும் விதைங்க, என்னை விட கூட மரங்களை உங்களால் வந்து விதைக்க முடியும், அந்த செயல்பாட்டை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொல்லியிருந்தார். அப்போ தான் அண்ணாட்ட வந்து வந்தனான், அவர் வந்து ஏராளமான மரங்களை வந்து விதைச்சிட்டார். எனக்கு தெரிஞ்சு தொடர்ச்சியாக இதுதான் செயல்பாடு.
இதில் ஒரு முழுமையான கவனம் செலுத்தி இதை அனுபவிக்க போகிறதாருன்னு கேட்டால் நாளைய எங்களோட சந்ததியினர் எதிர்வர்ற சந்ததியினர் தான் இதை அனுபவிக்க போகிறது. அதில் நாளைக்கு வச்ச மரத்துக்கு இங்கே உரிமை கூறுறதோ இது செய்கிறதோ இல்லை. இந்த அழகான குளிர்ச்சியான அந்த காற்றை வந்து எல்லாரும் தான் அனுபவிக்கிறது. ஒரு வெப்பமான சூழல் உருவானாலும் அதை எல்லாரும் தான் இது செய்கிறது. அப்போ எங்களுக்காக உழைக்கிற ஒரு மனிதர், அவர் வந்து பாராட்டப்பட வேண்டியவர். அவரை இந்த சமூகம் வந்து எதை அங்கீகரிக்குது அதை தான் நான் வந்து யோசிக்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு கூடாத செயல்பாட்டுக்கு வந்து நாங்கள் அவைகளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஆதரிக்கக்குள்ள அந்த செயல்பாடு பெரிய அளவில் வளரும். அதே மாதிரி நல்ல செயல்பாடுகள், இப்படியான நல்ல செயல்பாடு செய்கிற மனிதர்களை வந்து நாங்கள் அங்கீகாரம் கொடுத்து அவர்களுக்கு ஆதரவு வழங்கக்குள்ள அவர்களை மாதிரியே இனி வர்ற சந்ததியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அப்படி நினைக்க, நானும் இவர மாதிரி ஏராளமான மரங்களை நாட்டணும், ஏராளமான மரங்களை உருவாக்கணும்னு சொல்லிக்க இங்கே இயற்கை வந்து பாதுகாக்கப்படும். இயற்கையில் அடுத்த கட்டமாக எங்களோட பிள்ளைகள் எங்களோட சந்ததி வந்து ஒரு நல்ல ஒரு சூழலில் வந்து இருக்கும். மரம் நிறைந்த இடம். நாங்கள் வந்து முதல் இவரோட வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டு கதை கேட்க இது சொல்கிறப்பா கதை கேட்கல வந்து தெரிவிச்சிருந்தார். இப்போ எங்களை விட சிங்கள மக்கள் மரங்களை வந்து அதிகமாக பாதுகாக்கிறாங்க. அதுக்கான சிறந்த ஆதாரம் நாங்கள் இங்கேருந்து போய்க்குள்ள கொழும்பு போய்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா எங்களோட இந்த வவுனியெல்லாம் கடந்து அங்கால போனோன்னா பல காலத்துக்கு பல வருடங்கள் பழமை வாய்ந்த மரங்களை வந்து ரோட்டில் பெரிய அந்த அட்டியை பார்த்தா தெரியும், அந்த இடத்தையும் வந்து பார்த்தா தெரியும். அதே மாதிரி அதுக்குள்ள பயணிக்கக்குள்ள ஒரு குளிர்ச்சி இயல்பாகவே எங்களுக்கு கிடைக்குது. இந்த இதை கடந்து அங்கால போனோன்னு சிங்கள ஆக்கள் வாழ்கிற இடத்துல மற்ற அந்த வேலியெல்லாம் வந்து பெருசாக பிரிச்சடிக்க மாட்டாங்க. எங்கே பார்த்தாலும் மரங்கள் அந்த மரத்தை அறுக்கிறது இல்லை, இயற்கையை நேசித்து வச்சுருக்குறாங்க. அதாலேயே அவங்கள ஒரு குளிர்ச்சியை அனுபவிக்கிறாங்க. இப்போ எங்கட பகுதியில் வந்து அது இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி இப்போ முதல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது, இப்போ கட்டுப்பாடு கடந்து ஆர்வணமண்ணா அறுத்து ஆற்ற ஒரு சலுகைகளையும் மரங்களை கொண்டு போகலாம்ன்ற ஒரு நிலப்பாட்டில் ஒரு ஆள் இப்போ ஒத்துழைப்பு வழங்கின ஒரு நாட்டை முழுமையாக நேசிக்கக்கூடிய ஒரு ஆளால் தான் அதை கட்டுப்படுத்த முடியும். இது எங்கட என்று சொல்லி அப்போ அந்த ஒரு தன்மை இல்லாத மாதிரி யார் வேணுமென்னாலும் என்னத்தை வேணுமென்னாலும் செய்யலாம்ன்ற மாதிரி எங்களோட இயற்கை வளங்கள் வந்து அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா வந்து நான் உணர்றேன். எனக்கு தெரிஞ்ச மட்டில் எங்களோட காடுகள் எங்களோட இதுகளெல்லாம் மரமாக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஒவ்வொரு மரங்கள் முதலே வந்து சொல்லியிருப்பேன், அது அந்த ஏரியாவில் உள்ள இளைஞர்களை வறுமையில் உள்ளவர்களை வந்து பயன்படுத்தி அந்த மரங்கள் வந்து சூறையாடப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ சூறையாடப்படுதுன்னா இப்போ நான் ஒரு சில இடங்களுக்கு வந்து போய் பார்த்துருக்குறேன். முன்னுக்கு வந்து இப்படி குறிப்பிட்ட மரம் இருக்குது, முன்னுக்கு செயின்ஸோ சத்தம் கேட்காத இடத்துக்கு பார்த்தா மரங்கள் இருக்குது. இப்போ ஆக்களோட பார்வையில் உள்ள ஏரியாவில் அதுலேருந்து உள்ளுக்கு நாங்கள் கடந்து போய் கொண்டு கேட்கல இந்தளவாகலத்தில் உள்ள பாலையில் கூட மலமலண்டு போட்டு அதில் அடித்தொண்டுகள் தான் இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அது வளர்ந்து இவ்வளோ காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பாலமரம். இப்போ அதை நார்மலாக அந்த வெட்டுறவருக்கு வந்து தெரிகிறது காசு தேவை மட்டும்தான். அப்போ அதை வெட்டைக்குள்ளே நான் இதை வெட்டுறதால நான் ஒரு மரத்தை வெட்டிட்டா அந்த இதுலேருந்து இவ்வளவோ நீர் வந்து உறிஞ்சப்பட போகுது, நிலத்தடி நீர் வந்து உறிஞ்சப்பட போகுது. அப்படியே நிறைய வந்து வெட்டி கொண்டே போயக்குள்ளே காத்திர தன்மையும் வந்து மாறிடும். இயற்கை வேறொரு சூழலுக்கு வந்து வந்துடும். ஆனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ மரங்கள் இருக்குதோ அவ்வளோத்துக்கு எல்லா உயிர்களும் வாழக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். எனக்கு அந்த இயற்கையில் முக்கியத்துவம் இப்போ நான் வாழ்ந்து இறந்துருவேன், ஆனால் எந்த பிள்ளை இன்னும் இவ்வளோ பெரிய நோயை வந்து எதிர்கொள்ள போகுது அப்படின்ற அன்றைக்கு வந்து சொல்லிக்கல இன்னும் தம்பி சாபம் விடுற மாதிரி சொல்கிறீங்கன்றதுல சாபம் விடையில் இதை வந்து எங்களோட ஒரு முன் அறிவித்தல். எதிர்வர்ற காலத்தில் தோல் நோய்கள் அது இதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனை வந்து வரும். அப்போ வரைக்குள்ளே உண்மையிலேயே என்ன நடந்தான்னு சொன்னால் எங்களுக்கு முன்னுக்கு இருந்தவன் இயற்கையை வந்து நேசிக்கலை, அதை அழிச்சு அந்த பிள்ளைகளுக்கு தேடி கொடுத்துட்டு போகிற சொத்தாக வந்து கொடிய நோய்களும் இது வாழவே இயலாதன்ற ஒரு நிலப்பாட்டை உருவாக்கி இப்போ ஆப்பிரிக்காவில் நான் கனடா போயிருக்கேங்க, ஆப்பிரிக்கா சைட்டுக்கு வந்து போனால் நான் ஆப்பிரிக்காவுக்கு போய்க்குள்ள வந்து பார்த்தா அங்கே வந்து ஒரு மரம் இல்லை. மக்கள் எல்லாம் வேற ஒரு இடத்துல இருந்து வர்ற இதுகளை வச்சு இறக்கி அதைத்தான் சாப்பாடாக எடுத்துக்கொண்டிருக்கணும். அவைகளால் அதில் வாழ்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ எங்களோட கிளிநொச்சிக்குள்ளேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தால் நம்ம இளைஞர் போய் குடிக்கலாம், இல்லை மரங்களில் இருக்குது ஏதோ ஒன்ற பழத்தை பிடுங்கி சாப்பிட்டு நான் உயிர் வாழ்ந்துருவேன், காசே இங்கே தேவையில்லைன்ற ஒரு அளவில் இருக்குது. இந்த உயிரை காப்பாற்றணும் மட்டும் அதுக்கு நிறைய வழி இருக்குது. மீனை குடம் பிடிக்கலாம் சரி, ஆனால் எந்த ஒரு வளமும் இல்லாமல் அந்த நாட்டில் வந்து இருக்கணும். அப்போ அவையோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ளே நாங்கள் இப்படி ஒரு பூமியில் இருக்கிறோம், சொர்க்கா பூமியில் இருக்கிறோம். அதை வந்து நாங்கள் இன்னும் பாதுகாக்கணும். அந்த பாதுகாப்பு செயல்பாட்டை தான்
அண்ணா வந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவரை வந்து ஒரு நேராக சந்திக்கணும். இப்போ நான் கேட்ட இடத்துல எப்போ நாட்டுக்கு திங்கட்கிழமை போகிறேன்னு சொன்னீங்களா? திங்கட்கிழமை கொழும்பு போகிறேன், 28ஆம் தேதி பயணம். அன்னைய வந்து அதுக்குள்ளே போய் ஒரு நேராக சந்திப்போம்னு சொல்லி அப்போ நேற்று கதைச்ச இடத்துல வந்து சொன்னார் தான் புதன்கிழமை வந்து திங்கட்கிழமையும் அதை ஒலிக்கிட போகிறோம்னு சொல்லி. அப்போ அதால் தான் இன்றைய தினம் வந்து ஒரு நேராக வந்து சந்திச்சோம். அண்ணாட பதிவு ஒன்றை எடுக்கணும், இதை வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும்னு சொல்லி நான் தான் ஆசைப்பட்டேன். அண்ணா வந்து எனக்கு விளம்பரம் தேவையில் தம்பி நாங்கள் விதைப்போம், செயல் தான் முக்கியம், விதைச்சு கொண்டே போவோம் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் தனியாக அதை செய்து கொண்டிருக்கிறத விட உங்களை இந்த செயல்பாட்டை வந்து எடுத்துக்காட்டைக்குள்ளே வேறு இளைஞர்களும் இவையிலும் வந்து செய்யக்குள்ளே எல்லாமே ஒட்டுமொத்தமாக மாற்றப்படும். நாங்கள் மட்டும் மாறி எந்த ஒரு இதில் நாங்கள் மட்டும் அந்த தன்மையை உணர்ந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒவ்வொருத்தருமே மரங்களை வெற்றாக்கள் வந்து யோசிங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வேற ஒரு நாட்டில் வந்து புலம்பெயர்ந்து இருந்தாலும் எங்களோட நாட்டை நேசித்து எங்களோட எந்த ஊர் எந்த மக்கள் நிம்மதியாக வாழணும்ன்ற உணர்வோடு இன்று வரைக்குமே அந்த செயல்பாட்டை வந்து செய்து கொண்டிருக்கிறார். சீவன் சொல்லுங்கள், இந்த செயல்பாட்டை வந்து உண்மையிலேயே வந்து இங்கே வந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறது முகநூலில் வந்து பார்க்கக்குள்ளே அவர் அங்கே இருந்து செயல்படுத்துவார். இதை இப்படி செயல்படுத்துங்கன்னு நேரடியாக வந்து ஒரு குறிப்பிட்ட 3 மாதத்துக்கு ஒரு கதை வர்றீங்களா? இல்லை, ஒரு வருஷத்தில் 3 மாதம், ஒரு வருஷத்தில் 3 மாதம் நேரடியாக வந்து அதில் அந்த இடங்களை வந்து கண்காணிப்பார். மற்றபடி இங்கே உள்ள ஆக்களை வச்சு சரியாக தானாக்குள்ள ஒரு இப்படி நாங்கள் செய்வோம், என்னோட சேர்ந்து செயல்படுங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒன்றாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கணும். இப்போ அவர்கிட்ட தனியாக இதில் அவர்கிட்ட ஒரு சிந்தனையில் அதை நெறிப்படுத்துகிற விதமாக இங்கே வந்து தீவன நடவடிக்கைகள் வந்து கூடுதலாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்து சொல்லுங்கண்ணா இதை பற்றி ஒரு சில கருத்துக்களை வந்து. வணக்கம். என்னென்றால் இப்போ நாங்கள் வன்னி தமிழ் மக்கள் ஒன்றியம்ன்றது எங்களோட கொள்கை என்னென்னு சொன்னால் மரம் நடணும். என்னென்னா நாங்கள் 2000க்கு முதல் காத்தி ஒரு சரியான ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்துக்குள்ளே வாழ்ந்த நாங்கள். எங்களுக்கு வீட்டுக்கு வீடு கோழி இருந்தது, மரம் இருந்தது, எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பசி அண்டி இருக்க தேவையில்லை, எனக்கு எல்லாமே எங்களை சுற்றி இருந்தது. இப்போ என்னதானாலும் இப்போ நீங்கள் காடை வளர்க்குறீங்க, ஏன்னா அது ஒரு தன்னிறைவு. என்ன அதை பார்த்துட்டு நான் யோசித்தேன், ஏன்னா ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் அது மாதிரி எங்களுக்கு என்னதான் தேவைன்னாலும் அதில் சூழலில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு தன்னிறைவு பொருளாதாரம் இருந்தது. அப்போ யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் இந்த நவீனமயப்படுத்தலில் வந்து எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ண வலிக்கிட்டோம். அப்போ இப்போ எடுத்துக்கொண்டு போனால் சீட்ஸ் ஒரிஜினல் சீட்ஸ் இல்லை எல்லாமே. இப்போ ராபு கிட்டத்தட்ட இப்போ ஏக்கர் கணக்கில் போட்டாக்கள் திருப்பி ராபு போடைக்கல அதுலேருந்து சீட்ஸ் யூஸ் பண்ணல. வெங்காயத்தை யோசிச்சு பாருங்க, நம்ம சாதாரணமாக எங்கள்கிட்ட இருந்து சின்ன வெங்காயத்தில் எங்கேயாவது இப்போ சீட்ஸ் எடுப்பீங்க. மார்க்கெட்டில் முந்தி வெங்காயம் இருந்தால் வெங்காயம் முளைச்சி தான் இருக்கும், என்ன உருளைக்கிழங்கு முளைச்சி தான் இருக்கும். அப்போ எங்கள்கிட்ட இருந்து சரியான எங்கள்கிட்ட வளத்தை சுரண்டி இப்போ நாங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வலிக்கிட்டோம், எல்லாம் காசுக்கு வாங்க வலிக்கிட்டோம். அப்போ இதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன பிரச்சனைனா நோயோடு சேர்த்து எங்கள்கிட்ட பொருளாதாரமும் அழிஞ்சு கொண்டு வருது. இப்போ இதில் பிரதான காரணம் இயற்கை வளச்சுரண்டல். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கல் மண் ஏற்றுறது அது ஒன்றும் செய்யலை, அது தவிர்க்க முடியாது, தவிர்க்க கூட தெரியாமல் இருக்கு. யார்கிட்ட கதைக்கிறது இவர்கிட்ட கதைக்கிறது இதை வந்து மேல ஒரு தலைமை வந்து யோசிச்சு இருக்கமா இருந்தா மட்டும்தான் அது தேவையின்னான். ஆனா என்ன சொல்லுவோம், சுரண்டாம நாங்கள் ஒரு சட்டபூர்வமா லிமிட்டா பாவிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு இருக்கிற இப்பத்திய பிரச்சனையில அதிகளவான மரத்தை இழந்துட்டோம். எங்களுக்கு முதல் இப்போ நாங்கள் இப்போ பாருங்க ஒரு எல்லாம் வடிவா வாரம் வளமையாக இந்த டேபிள் இதில் இருக்கும், இப்படி எல்லாம் வருவோம், இப்படி இருப்போம், கதைப்போம், போவோம், எங்களுக்கு ஓப்பன். இந்த இதுதான் நிரந்தரம், குளிர்ச்சி வருவோம், இப்படி இருப்போம். இப்போ தொடர்ச்சியாக எங்களுக்கு இது வேணும். இப்போ இது எங்களை முதல் சந்ததி எங்களுக்கு தந்தபடியா, முதல் இருந்த ஜென்ரேஷன் எங்களுக்காக விதைச்சபடியா நாங்கள் இப்போ இருக்கோம். அப்போ நாங்கள் அதை வெட்டி இல்லாமல் பண்ணி அழிச்சிட்டு போனோம்னு சொன்னால் அடுத்த சந்ததிக்கு எதை கொடுக்க போகிறோம்? ஒரு மாதிரி தண்ணி ஓட்ட போட்டிலையும் ஃபில்டர் பண்ணி அது நல்ல எங்களுக்கு வந்த இயற்கையானதனே காசாக்கியாச்சு. சரியா? ஆக்சிஜனும் ஹாஸ்பிட்டலில் சிலிண்டரில் வருது, ஃபியூச்சரில் என்ன செய்ய போகுது? அது சிலிண்டர் பண்ணி தான் தண்ணி 150-200 விற்கும் என்று அந்த நேரம் சொன்னால் ஜோக்கா சொல்லியிருப்போம். என்னடா தண்ணி எல்லாமே காசு காற்றுல ஓடுது, குளத்தில் ஓடுது, கிணத்துல இருக்கு. அப்போ எங்களை அறியாமலே நாங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கோம். அப்போ இது ஒரு எதிர்காலத்துக்கு நாங்கள் என்னத்தை கொடுக்க போகிறோம்? ஒன்றுமே இல்லை. இயற்கையை மட்டும் இந்த உலகத்துல இருந்து நாங்கள் விட்டு செல்ற ஒரு நல்ல ஒரு செயல்ண்டா அந்த மரங்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு உயிர்களுக்கும் இந்த மரங்கள் பயன்படும், ஒவ்வொரு உயிர்களுக்கும் பயன்படும். அதுதான் உண்மையான கருத்து. இங்கே நாங்கள் ஒன்றுமே கொண்டு போகிறதுக்கோ இதில் நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கிற இடத்துல இப்போ ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆளும் பேசிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு இப்போ யாருண்டே தெரியாது. இல்லை, அந்த காலம் முடியும். அது மாதிரி 75 வருஷம் கடந்து போனால் நம்ம யாருக்குன்னு தெரியாது. எங்களோட வாழ்ந்தவர்கள் எங்களோட கூட இருக்க மட்டும்தான் எங்களோட 60-70 வருஷத்தோட எங்களோட கதை. சரி,
இனி ஒரு காலத்துல எரிக்கிறதுக்கு பிறகு இல்லாதான் போப்போம். பூவரசம் தேடித்திருக்காங்க கூடுதலா வந்து. பெரிய பூவரசம் இல்ல தானே, எரிக்கிறதுக்கு கூட பூவரசம் தானே இருக்கு. வேலைக்கே எல்லாம் முடிஞ்சு பூவரசம் வேலையும் புழுதி குஞ்சுமோன்னு சொல்லி எங்கட புதுவை ரத்னவரை சொன்னீங்க. எங்கட கிராமத்து வாழ்வியல் அப்படியே வந்தது. இப்ப பூவரசம் தேடி பாருங்க, பாவட்டையே தேடி பாருங்க. அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த நாகதாளி என்றோ ஏதோ ஏன்னா அதெல்லாம் இப்ப எங்கட வள்ளி இல்லை, எல்லாம் வேலையா இல்லாம பண்ணிட்டோம், தகரம் போட்டுட்டோம். இதாலதான் வெப்பம் அதிகரிப்பு. அடுத்தது உண்மையில இது நாங்கள் அரசியல் ரீதியாவோ நாங்கள் யாரையும் குற்றச்சாட்டுற விஷயம் இல்லை கார்த்தி. வட மாகாணத்துல அதாவது வன்னி என்ற இதுக்கு கீழே வன்னியின் அழகே மரங்கள் தான் பசுமை. இந்த ரோட்ல ஏனையில் வந்து தானே இருந்திருப்போம். சைக்கிள்ல வவுனியாவில இருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் பிசினஸ் செய்தாக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. இவ்வளவு அழகா சைக்கிள்ல ஓடி டயர்டு இல்லாம வந்தாங்க. இன்னைக்கு நாங்கள் பைக் சரி வாகனத்துல சரி போக எழுதா. ஏன்னா சுத்தி இருக்கிற மரங்கள் அறுது இந்த கரண்ட் ஒரு பக்கம் தானே கரண்ட் வருது. இந்த சரி இந்த மாங்குளம் ரோட்ல சரி மரங்களை விட்டு கவர் ஒன்று இருக்கு. சைக்கிள் தூரம் போனா ஒரு நிழல் மாதிரியான ஒரு அது சிங்கிள் ஏரியாவே இருக்கு. இப்ப சிங்கிள் ஏரியாவில் இருக்கு. இங்க சாட்டவே ஃபுல்லா தட்டிடுவாங்க மரம் இல்லாத. இந்த ரோட்லயே அன்றைக்கு கிட்டத்தட்ட 15 அடி உள்ளுக்குள்ள முதல் மரம் இந்தெல்லாம் கண்டியே தரைச்சிட்டு போறாங்க பக்கத்துல. இந்த விஷயம் நீங்க சொல்ல சொல்ல நான் சிங்கிள் ஏரியாவில் போய்கொண்டிருக்க பார்த்து உணர்ந்து போன விஷயம். பெரிய பெரிய மரங்கள் அந்த குளிர்ச்சியை ஃபீலை அனுபவிக்கக்கூடிய மாதிரிக்கே இருக்கு. அந்த இதுல எங்க இறங்கினாலும் ஏன் நாங்கள் மரத்தை வெட்டுறோம்ன்றதை யோசிக்கணும். துறை சார்ந்தார்கள் இடம் யோசிக்கணும். ஏன்னா கிளர்ச்சியில ஒரு நேரம் செல்லுல சாகாத மரம், கிஃபீரடியில சாகாத மரத்தை செயின்சோ போட்டு அறுக்கைக்குள்ள அதுண்ட வலி அது அது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நினைவு இருக்கும். ஏன்னா நம்ம அந்த வலி அதை அனுபவிக்கிறவனுக்கு விளங்கும். ஏன்னா அது ஒரு எத்தனை ஒரு நினைவு சொல்லுங்க. அடுத்த சந்தைக்கு எதை கொடுக்க போறோம்? இந்த மரங்களை போய் நாங்க இருந்த மரங்களை தேடி இருக்கிறோம். என்ன கலைக்கிறது அந்த உலகத்தை தாண்டா இருந்து நாங்க வாழ்றோம். இந்த முறையெல்லாம் வந்து மரங்களோட கூடுகள் அகட்டிட்டு புகைப்படம் எடுத்து போட்டுனாங்க. எந்த விழிப்புணர்வா இன்னொரு ஆக்கள் முயற்சி செய்யணும்னு சொல்லி படங்களை போட்டு போய் ஃபேஸ்புக்கில் போட்டு 2 கிழமையில வந்து மரங்களை எரிச்சிட்டேன். 80 மரங்களை எரிச்சிட்டேன். இந்த புங்குடுதீவுல நடந்த சம்பவம் மாதிரி உங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது 2வது முறை இருக்கிறேன். அது என்னத்துக்காக ஆராக்கள் செய்யணும்? பசுமையை விரும்பாத ஆக்கள் என்ன காரணத்துக்காக கடைசியில இந்த விறகு கடைசி பிளாஸ்டிக்கை போட்டு ஒருத்தன் எரிக்கலுமா? கடைசியில விறகு தானே, அந்த மரத்தை போட்டு தானே கடைசியில எரிக்க போறோம். அதை பற்றி கூட யோசிக்கிறோம். யாரும் விதைக்கிறோம். நாங்கள் இதை கொண்டு போறதும் இல்லை, நீங்களும் கொண்டு போறோம். ஏன்னா நம்ம ஜெனரேஷன் ஃபினிஷ். ஆனா இன்னொரு விஷயம் என்ன சொல்லுங்க, அவங்க எரிக்கிற பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் நாங்க மரத்தை விதைக்கிறோம். இந்த எரிக்கிறவன்டா பிள்ளைகளுக்கும் சேர்த்து அவனுக்கு அந்த அறிவு, அதாவது தூர நோக்கு சிந்தனை வந்து இல்லாதவன் தான் இந்த செயல்பாட்டை வந்து செய்யறான். இதை வந்து வச்சவருக்கு அதுல எதுவும் காய் பிடிங்கி சாப்பிட போறாரா இல்லை இது செய்ய போற எதுவுமே அவருக்கு கிடைக்க போறது இல்லை. அவர் வந்து உருவாக்குறது இந்த மரத்தை மட்டும். ஆனா நாளைக்கு உங்களோட பிள்ளைகள் எங்களோட பிள்ளைகள் தான் அதை வந்து அனுபவிக்க போகிறது. அதுவும் நீண்ட காலமாக ஒரு மரம் வளர்ந்து வர. ஆனால் ஒரு செயின் ஷோ எடுத்து இவ்வளோ பெரிய மரம் வளர்ந்துருந்தாலும் நெருப்பாக இப்படி கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு வரும். இப்படி பார்த்துருக்க பட்டன் விழுத்துறாங்க. சரி, இப்போ நான் வந்து முதல் ஒரு அளவு திட்டத்தை வந்து கணிச்சு வச்சிருந்தேன்னா எங்களோட பழைய ஆக்கள் ஒரு பெரிய வால் ஒன்று எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தை விழுத்துறதுக்கு போட்டு இழுத்து அவன் எடுத்துக்கொள்ற டைம் சரி, அவன் விழுத்தினாலும் அந்த கணக்குக்கு வந்து பார்க்கக்குள்ள சரி அவன் ஒரு வருஷத்துல உழவு மரத்தை தான் அறுக்க முடியும். அதை விட மரத்துல இப்ப நான் சொன்ன பாலையெல்லாம் இந்த அளவு சைஸ்ல இருக்கிற பாலைய சாதாரணமா செஞ்சு வாழை அறுத்துட்டு இத்தனை இருந்துக்கணும்னா அறுத்து போட்டு போயிடுறாங்க. ஆனா பாதையர் அகலம் இந்த அளவுக்கு வரும். அதுவே ஒரு அகலம் பழமை வாய்ந்த மரங்கள் அதை அறுத்து கொண்டு மற்றதுகளை வந்து வளர விட்டா கூட அதுதான் அந்த ஒரு சட்ட ரீதிகளை வந்து எதை போடலாம் எதை போடக்கூடாதுன்றதை தீர்மானித்து செய்யக்குள்ள இது செய்யும். இது சும்மா ஒரு காசுப்பட்டு அதை வந்து செய்யக்குள்ள பார்த்தா பெரிய அளவில் சூழலில் வந்து வெக்கையை உணர்றீங்கன்னா வெக்கையை உணர்ந்து எல்லாரும் ஐயோ என்னடா இது முதல் இப்படி இல்லையே, நாங்கள் முதல் நாங்கள் முதல் இப்படி இல்லையேண்டா நாங்கள் எங்கே சுற்றி இருக்கிற நாங்கள் இங்கே இருக்கிற மரம். ஆனால் எங்களை கடந்து வர்ற காடுகள் எல்லாம் சூறையாடப்படுது. இப்ப இவர் நினைப்பார் நான் மட்டும்தான் மரம் பட்டுறான், அங்கால உள்ளவர் நினைப்பார் நான் மட்டும்தான். நீங்க இல்லை, எல்லாருமே சேர்ந்து இங்க ஒரு வானத்துல இருந்து பாக்குறவனுக்கு மட்டும்தான் தெரியும் மனுஷன் எங்க எல்லாம் போய் எவ்வளவு மரங்களை மினக்கட்ட அறுத்து கொண்டிருக்கிறான். இதுண்ட 2009ஆம் ஆண்டுண்ட இந்த மாங்குளத்தின் வரைபடத்தையும் இப்ப இருக்கிற வரைபடத்தையும் சேட்டலைட் வரைபடத்தை எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 வயசுக்காரங்க சொட்டை எப்படி விழுமோ அந்த மாதிரி பெரிய மரங்கள் ஃபுல்லா அழிக்கப்பட்டு அவரோ. இன்னொரு விஷயத்த பாருங்க, இப்ப நண்பகல் 12 மணி உச்சி வெயில் எங்க இருந்து காய்க்கிறோம்னு பாருங்க. மரத்துக்கு கொட்டில் இல்ல ஒன்றுமே இல்லை, மரத்துக்குள்ள இருந்து இவ்வளவு ஃப்ரீயா காய்க்கும். சாப்பாடு முதல் உதாரணத்துக்கு வச்சா இரவுக்கு கொடுத்து பழதாக விடியவும் நல்லா இருக்கிறது சான்ஸ் இருக்கு. இப்போ மதியத்துக்கு பின்னத்துக்கே சாப்பாடு பழதா போகும். காரணம் வெக்க
முதல்ல எல்லாம் அந்த குளிர்மையான காலத்துல இருந்து ஏன்னதுக்கு ஃப்ரிட்ஜில் சாப்பாடு வைக்கிற குளிர்மையாக இருந்தால் சாப்பாடு வெக்கு எவ்வளோ கூடுது சாப்பாடுமா அவ்வளோ அதுப்பலாம் அதை நீங்கள் பாருங்க இருக்கா இதே மாதிரி டக்கண்டு போல தான் போகுது படிக்கிற சாப்பாடு இதாவளி சாப்பாடு வேலைக்கு சாப்பிடுவோம் இல்லாட்டி இடத்த கொஞ்சம் பிந்திச்சா நான் பார்க்கறது வந்து அந்த அரிசி பதப்படுத்துறதுல பல விடுறாங்க எங்கட பழைய ஆக்கள் பதப்படுத்தின முறை வேற இவங்க காசுக்காக இப்போ அதுகளும் சேர்ந்து வருது இதுகளும் தான் வெக்காக்கி டக்கண்டு போல தான் இருந்தாங்க இப்போ நம்ம எவ்வளோ குளிரில் வைக்கிறோம் பாருங்க மண்கொட்டிலுக்கு மேலே சாப்பாடு வச்சா ஒரு கணக்கில் இருக்கும் வந்து இப்போ இவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ட்ரோன் கேமராவை எழுப்பி நீங்க வந்து பார்த்தா வயதான சொட்ட விழுந்த மாதிரி எங்களோட காடுகள் வந்து சூறையாடப்பட்டிருக்கிறத வந்து உண்மையிலேயே வந்து பார்க்கலாம். அதை வந்து இப்போ ஒரு தரல போல நான் கூட இந்த விஷயத்த வந்து சொல்றேன்னு சொன்னா நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் என்ன வந்து ஒரு தொழில் நிமித்தமாக மச்சான் அவனுக்கு வேலை ஒன்று இருக்குது வாடாப்பா என்ன ஒரு 5000 மாதிரி கிடைக்க மாட்டேன். அப்போ நான் சரிடாப்பா வாரண்டாப்பான்னு சொல்லி அவனோட கதைச்சி உள்ளுக்கு போகக்குள்ளே தான் என்ன கூட்டி கொண்டு போயிட்டு எனக்கு முன்னாலேயே அறுக்குறாங்க இந்த மரங்களை வந்து அறுக்குறாங்க. அறுக்க நான் அதில் குள்ளாம்புறேன் இவனை ஏன்டா கூட்டி கொண்டு வந்தேன்னு சொல்லி ஒருத்தன் கேட்குறான். கேட்டுட்டு உடனே பார்த்தா அண்டையோட என்ன கூட்டி கொண்டு போகிறத நிப்பாட்டிட்டாங்க. நான் வரவும் இல்லைன்னு சொல்லிட்டேன் அந்த வேலை திட்டத்துக்கு. அப்போ அந்த இடத்துக்கு நான் போகக்குள்ளே தான் நான் சுற்றி வர பார்க்க அட இது இவங்களுக்கு சத்தங்க காத ஏரியான்னு சொல்லி இதுக்குள்ளே எவ்வளோ ஓடத்தை அறுத்து எறிஞ்சிட்டாங்கன்ற விஷயம் வந்து எனக்கு விளங்குது. அப்போ இதுதான் நடக்குது. அதை வந்து அவங்களுக்கு சிம்பிளா இருக்குது. எனக்கு அந்த ஒரு நாள் பார்க்கவே தாங்கலாம் போயிட்டு. அடுத்தது எப்படி அழிக்கிறாங்க. அடுத்தது கார்த்தி இப்போ மரம் வந்து நாங்கள் முதல் முற்றுமுழுதாக இயற்கையை நம்பி தான் இருந்தாங்க. மரம் எல்லாம் காட்டில் இருந்த அடுத்த வீடு எல்லாமே மரம் தான், அதை மறுப்பதுக்கு இல்லை. நாங்கள் போதிய அளவு இயற்கையை எடுக்கலாம், இயற்கையாக எடுக்கலாம், அதுக்கு தான் எல்லாமே இருக்கு. ஆனால் எவ்வளத்தை எடுக்கிறோமோ அவ்வளோத்தை ரீப்ளேஸ் பண்ணணும். அதுதான் இப்போ அதுக்காக நீ மரம் இப்போ இதை விவாதிக்க வரலாம். அப்போ மரம் இல்லாட்டி எங்கே போகிறது, நீங்கள் கட்டியிருக்க வீடு இருக்க கதிரை வீடு மேசையும். ஆனால் இப்போ இது ஓகே, இது தேவைதான் ஏண்டா ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். நடு நடு ரெண்டல் நடக்கட்டும். இப்போ உங்களை மாதிரி 10 விதமான பேர் நடந்து 90 விதமான பேர் அறுக்கைக்குள்ள அது வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதான் பாதிப்பை தான் ஃபியூச்சர்ல நாங்கள் அனுபவிக்கணும். இதை வந்து சரிக்கரவாதியான அரவாசியான மனிதர்கள் உணர்ந்து செயல்பட்டா கூட ஓரளவுக்கு அதை செய்யலாம். நாங்க தான் நடுற மண்டியில தானே நாங்கள் நட தூண்டுறோம், விதைக்கிறோம். இப்போ நீங்க உங்களோட கூட ஒரு விதை நாங்கள் இப்போ விதைக்கிறோம். ஏனென்றால் இப்போ இது வந்து விளம்பரம் இல்லை, விதைப்பு. ஏன்னா 10 வருஷமா நாங்கள் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மரங்களை நாங்கள் எண்ணிக்கையெல்லாம் விதைச்சிருக்கோம். அடுத்த விதைப்பந்தன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? புது விஷயமா இருக்கும் பார்க்குறாங்க. அந்த கருத்த போல் மாதிரி ஏதோ ஒன்று நாட்டில் செய்தாங்கன்னு சொல்லி இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் விதைகளை வந்து இப்போ நீங்கள் சாப்பிட்ற சீட்ஸ் இருக்குது தானே, புளியங்கொட்டையாக இருக்கலாம், இந்த வேம்பாக இருக்கலாம், எல்லா சீட்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் காய விடணும். காய விட்ட பிறகு இந்த மாட்டெரு கம்போஸ்ட் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம், உருட்டிட்டு வச்சிடும். அது விதை வந்து உறங்கு நிலையில இருக்கும். தண்ணி விட்டால் வளர வலிக்கும். உறங்கு நிலையில வச்சு அப்படியே கட்டி வச்சிடும். ஒரு மலை 2 மலை தூவ என்ன செய்யறது, ஸ்கூல் பிள்ளைகளை அப்படி வச்சு காடுகளை சும்மா நாங்கள் பைக்கில் போய்க்கல ஒரு 10 விதைப்பந்தோ கொண்டு போங்க. ஆக குறைஞ்சது 10 நாங்கள் சாப்பிட்ட பழங்கள் சீட்ஸை கொண்டு தூக்கி எறிஞ்சிட்டு போவோம். அப்போ வேம்பு அதிக அளவு வளரும் காடுகளில். சீட்ஸ் போதிய அளவு கிடக்குன்னு வேம்புண்ட சீட். இப்போ நீங்கள் அப்போ உருவாக்கின விதப்பந்து வந்து ஒரு தண்ணி படைக்குள்ளேன்னா அப்போ அதை இந்த பள்ளிக்கூட மாணவர்களோ ஏதோ ஒரு சைட்ல நீங்கள் அதை வந்து அவ்வளோதான். இப்போ குருவிகள் செய்ய வேண்டிய தண்ணி பட்டோன்னா அது காட்டில் நாங்கள் கிண்டி போட தேவையில்லை. எங்களுக்கு தான் இந்த தரை இருந்து உலத்தை போட்டு பசலை போட்டாலும் வருது இல்லை. ஆனால் காட்டில் அப்படி இல்லை, தூக்கி போடுங்க அது வளரும். ஒரு உண்மையிலேயே இந்த விஷயத்தை தான் நான் வந்து இப்போ வெளிநாடுகளில் வந்து அங்கே உள்ள பிள்ளைகள் பிறந்து வளரைக்குள்ள சட்டத்தை வந்து சரியாக கடைப்பிடிக்கணும், சட்டத்தை சரியாக பின்பற்றினோம். அப்போ அங்கே நாட்டு போலீஸுக்கு வந்து பெருசாக வேலை இருக்காது. ஏன் வேலை இருக்காதுன்னா எல்லாம் சட்டம் தெரிஞ்சவனாக இருப்பான். அடுத்தவனோட எப்படி நடந்து கொள்ளணும், என்ன செய்யணும், எப்படின்றதை எல்லாம் அதை எங்கே மாற்றம் நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்போ எங்களோட சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னா உண்மையாகவே அது இப்போ இருக்கிற பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இடையில் சட்டத்தை பற்றியும் எப்படி என்ன மாதிரின்றதை கற்றுக் கொடுக்கக்குள்ள அந்த சமூக மாற்றம்ன்றது வந்து அதுக்கு பிறகு ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா இங்கே இருந்து வந்தவன் தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இப்போ உள்ளவனை போட்டு அடித்து குத்தி மாற்ற முயற்சி செய்தாலும் மாற்ற முடியாது. அதை அரசியல் எங்கே இருந்து மாற்றம் நிகழ்த்த முடியும்னா அங்கே இருந்து தான் நாங்கள் நினைக்கிறத சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அந்த ஒரு விஷயத்தை வந்து மரத்தின முக்கியத்துவத்தை இந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிற விஷயம் வந்து ஒரு மேலே பாராட்டுக்குரிய விஷயம். அதை நீங்கள் கூடுதலாக செய்கிற நீங்கள் பாடசாலை வடக்கில் வந்து 200 பாடசாலைகளுக்கு மேலே விதைக்கிறது. அந்த அவ்வளோ பிள்ளைகளும் அந்த இயற்கையை நேசிக்க வலிக்கிட்டா நாளைக்கு இந்த இயற்கையில் வாழ போகிறது அந்த பிள்ளை தான். மரம் வெட்டாத பிள்ளைகள் மரத்தை வெட்டினாலும் அடுத்த 1000 மரம் நடவணுமன்ற ஒரு எண்ணப்பாட்டோட அவை வந்து செயல்படணும். இயற்கையை நேசிக்கணும். இயற்கையை இது அரசாங்கத்துக்கோ இல்லை தனிநபருக்கோ இல்லை வேறு யாருக்கோ பயன் தரக்கூடிய விஷயம் இல்லை, ஒட்டுமொத்த எல்லா உயிர்களுக்கும் பயன் தரக்கூடிய ஒரு விஷயம். அண்ணா சொன்ன மாதிரி இப்போ நான் வச்சுட்டு போகிற மரத்தில் மனுஷன் மட்டும் வாழ்ந்துடுவான், நல்லா இருந்துருவான். ஆனால் பறவைகள், குருவியல், புழுக்கள், பூச்சியல்னு சொல்லி
எல்லாமே அங்கே எல்லா உயிர்களும் ஆனந்தம் அடைகிற ஒரு செயல்பாட்டாக தான் இருக்கும். அந்த ஒரு மரம் வந்து இல்லாமல் போய்க்குள்ள எல்லா உயிர்களுக்கும் வேதனை அளிக்கிறது. மனுஷன் மட்டும் வேதனைப்படுறானான்னு கேட்டால் இல்லை. அதால் நாங்கள் செய்கிற இதால் எந்த ஒரு இதுவும் செய்யாத மிருகங்களும் பாதிக்கப்படும். எங்கள்கிட்ட காசு இருந்தால் நாங்கள் ஒரு வீட்டை கட்டிட்டு போயிடலாம். ஆனால் பறவைகளுக்கு மரம் இல்லாட்டி கூடு கட்ட முடியாது. அதில் அந்த இழுப்ப மரம் ஃபர்ஸ்ட்டில் எல்லா மரம் நட்டு கொண்டிருக்கோம். அதில் இழுப்ப மரம்ன்றது ஒரு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. இப்போ தரேன்னா அந்த இழுப்ப மரம் சம்பந்தம் சொல்லுங்கள். என்ன இப்போ இழுப்பைன்றது இப்போ நாங்கள் நட்டு கொண்டிருக்கோம், எல்லாருக்கும் தெரியுமா? அது பெனிஃபிட் ஒரு தொகை என்ன சொல்லுங்கள். 400 வருட கால ஆயுள்னு சொல்லி இழுப்ப மரம் வந்து இந்தியாவில் தான் ஆரம்பம். இப்போ பர்மா நாட்டில் என்னென்றால் ஒரு பழங்களை வந்து பழங்களை வந்து நிறைய வவ்வால்கள், இப்போ இங்கே கூட பார்த்திங்கன்னா வவ்வால் வந்து நிறைய மாம்பழங்களை சாப்பிட்றோம். அப்போ பழங்களை பாதுகாக்க முடியாது. அப்போ அங்கே ஒரு தமிழால் என்ன செஞ்சிருக்கார், யோசிச்சிருக்கார், இந்தியாவிலேருந்து இழுப்ப மரங்களை கொண்டு வந்து நடுவோம்ண்டு. ஏன்னா வவ்வால்கள் வந்து கூட விரும்பி சாப்பிட்றது இழுப்பம்பழங்களை. அப்போ அவர் என்ன செஞ்சிருக்கார், கொண்டு வந்து நட்டுருக்கார். ஆனால் அந்த தலைமுறைக்கு அதை பாதுகாக்க முடியல. ஒரு 30 வருஷம் கழித்து இழுப்ப மரங்கள்லாம் பழுக்க வலிக்கிட்டது. வவ்வால்கள் இழுப்ப மரத்தை நோக்கி போகக்குள்ள ஒவ்வொரு தோட்டங்கள் இருந்த பழங்கள்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்போ இழுப்ப மரத்திட்ட பயணம் பாருங்கள், ஒரு தோட்டத்தையும் பாதுகாக்க முடியும், இழுப்பையும் பாதுகாக்க முடியும், வவ்வால்களையும் பாதுகாக்க முடியும். ஏன்னா வவ்வால்கள் வந்து ஒரு விதை தாங்கி. உதாரணத்துக்கு ஒரு இழுப்ப மரம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துலேருந்து இழுப்ப பழத்தை கொண்டு போயிட்டு 10 கிலோமீட்டருக்கு சாப்பிட்டு போடுங்கண்ணே. வவ்வால் உண்மையாகவே வவ்வால்கிட்ட செயல்படாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அதை இயற்கையில் வந்து இங்கே சும்மா உண்டையுமே படைக்கல. எல்லா உயிர்கள்ட்ட படைப்புக்கு பின்னாலேயும் ஒரு தேவை இருக்குது. அதை வந்து நம்ம உணரக்கூடிய மாதிரி இது என்ன தேவைக்கு இது என்ன தேவைக்கு. கஜிக்கொட்டை வந்து பார்த்தா சம்பந்தமே இருக்காது, எங்கள் வீட்டில் கஜி மரம் இருக்காது, ஆனால் வந்து விழுந்துருக்கும். ஆனால் அதை வந்து யார் கொண்டு வந்து போட்டேன்றப்ப வவ்வால்கிட்ட செயல்பாடு. அதே மாதிரி யானையும் வந்து சொல்லியிருந்தாங்க, என்ன யானை வந்து ஒரு நாளைக்கு 1000 விதைகளை வந்து விதைக்குமா. அதுவும் யானையோட அந்த லத்தியில இருந்து வர்ற போய் அதோட சேர்ந்து வர்ற விதை வந்து வீரியமானது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பந்தல உறக்க நிலையில இருக்கும், அதுல தண்ணி படையக்குள்ள இவ்வளவு ஆரோக்கியம் இது செய்ய மாட்டேன். அந்த மாதிரி ஒரு செயல்பாடு. அதால தான் காடுகள் வந்து சொல்லுவாங்க யானை அடிக்குது உடைக்குது முறிக்குதுண்டு. ஆனா அது சாப்பிட்டாலும் அவ்வளவு அது உடைச்சிட்டு போகுது. அப்ப அதோட செயல்பாடு ஆரம்பம் தொட்டு ஆதி காலம் தொட்டு அப்படியே இருக்கேக்க அது 100 வருஷத்துக்குரிய மரத்தை வந்து அங்க முளைக்க பண்ணிக்கொண்டே தான் இருக்குது. அப்போ இதில் வந்து நாங்கள் என்னத்தை உண்மையாகவே நாங்கள் எல்லாம் இதில் வந்து கதைக்கிற விஷயம் இப்போ நாங்கள் சொன்னது ஆரம்பத்தில் சொன்னது ஒரு இதை வந்து வெட்டி கட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்கிற நேரம், இப்போ கட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்கிற நேரம் இப்படின்றதுக்குள்ளே விழுது. அப்போ இந்த அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேகமான முறையில் மரங்களை வந்து விழுத்தி கொண்டு போகிறாங்க. அப்போ முதல் இருந்த மாதிரியே இருந்திருந்தால் அது நல்லது. 2 பேர் போட்டு 10 போட்டு பிடிக்க இருந்து பின்னேறம் மட்டும் முள்ளுகளான்னு இழுத்து அதுக்கு பிறகுதான் அதை விழுத்துவாங்க. இப்போ சும்மா என்ற ஒரு சின்ன சத்தத்தில் அலுவல் முடிஞ்சிருது, மரம் பொத்தண்டு விழுது, பார்க்க கவலையாக இருக்குது. அதே மாதிரி இந்த இயற்கையை நாங்கள் நேசிக்க தவறுனா இயற்கை எங்களை அழிக்கும். இயற்கையை நாங்கள் நேசிச்சிருக்க இன்னும் பல 100 ஆண்டுகள் எங்களோட சந்ததி வந்து ஒரு ஆரோக்கியமாக வந்து வாழலாம். வெக்கையில் ஒவ்வொரு வெக்கையும் அனுபவிக்கக்குள்ளே அந்த வெக்கையை கடந்து செல்லக்குள்ளே தான் விளங்குது எங்கடாக்கள் இப்போ விட்டு கொண்டிருக்கிற பிள்ளை தான் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற விஷயம். இதிலேருந்து இன்னும் பல மடங்கு கூடுதலாக வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த தொகுப்பையை வந்து தொகுத்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் இப்போ நீங்கள் வந்து உங்களோட செயல்பாடை வந்து உண்மையிலேயே கூடுதலாக அந்த பள்ளிக்கூடத்தில் வச்சுருக்கிறது இன்னும் பயனளிக்கும். பள்ளிக்கூட மாணவர்கள் நேசிக்க வலிக்கிட்டு அவங்கெல்லாம் நாளைய சமூகம். அப்போ அங்கே மாற்றம் நிகழக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தலாம். மரம் வளர்த்து லாபம் அடையணும் என்ற ஆக்களுக்கு இப்போ நாங்கள் சேவை பசுமை ஃப்யூச்சர் பிளானில் இருக்கிறோம். பிஸ்னஸ் என்ற யோசிக்கிறாங்களுக்கு ஐடியாஸ் இருக்குது. அப்போ அதே மாதிரி சரியான கன்சல்டன்ட் அவங்கள மீட் பண்ணி எடுத்தால் அந்த சைட்லேயும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இயற்கையை சுரண்டாம் கன்செப்ட் எங்களோட கன்செப்டில் 2 ஒன்று நீங்கள் பெனிஃபிட் எடுக்கணுமெண்டா இன்வெஸ்ட்மெண்ட் இந்த எப்படி அதில் நீங்களே நட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் ஆல்ரெடி எங்களோட சந்ததி விதைச்சதுகளை சுரண்டாதீங்க. சுரண்டாலும் ரீப்ளேஸ் பண்ணு, அவ்வளோதான். நீங்கள் என்ன மாதிரி என்ன உங்களுக்கு வந்து இதுக்கான இது வந்து நிதி வந்து நீங்கள் இதுக்கண்டு உங்களோட உழைப்பில் இருந்து ஒதுக்கி தான் செய்து கொண்டு இருக்கிறீங்க? 99% என்னுடைய சொந்த நிதியில செஞ்சு கொண்டு 99% உங்களுக்கு இதுக்கு வேறு வெளியே சப்போர்ட்டுகள் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. இப்போ அண்மை காலமாக வந்து என்னுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு மற்ற எங்களுடைய பசுமை செயல்பாடுகளை பார்த்துட்டு இப்போ நிறைய புலம்பெயர் உறவுகள் உதவி செய்ய வலிக்கிட்டு இருக்கணும் உங்களோட. அதுக்கு முதல் அவ்வளோ காலம் நீங்கள் பயணித்தது உங்களுடைய சொந்த நிதியில். உண்மையிலே அதுதான் ஒரு பாராட்டுக்குரிய. இப்போ அவர் ஸ்வீடனில் வந்து சுவிஸில் இருக்குது. ஸ்வீடன். ஸோ ஸ்வீடனில் வந்து இருக்கிறார். ஆனால் ஸ்வீடனில் சாதாரணமாக ஒரு பணத்தை வந்து
சேகரிச்சிட முடியாது. ஆனால் நிறைய உறவுகள் வந்து தனியாக தங்களுக்குன்னு சொல்லி உருவாக்குறது. ஆனால் இது ஒரு பொதுவான பணிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இவரை வந்து நான் போய் சந்திக்கணும், இவர்கிட்ட இருந்து ஒரு நேர்காணல் ஒன்று எடுக்கணும்ட்டு நான் நீண்ட காலமாக திட்டமிட்டிருந்தேன். நான் முதல் வருஷம் வந்து போய் கிளைம் பார்த்துட்டு ஒரு கதைக்கணும் எடுக்கணும்னு சொல்லி ஒரு என்னென்னு சொல்கிறது, இதில் வந்து ஆழமாக வடிவாக யோசித்து கொண்டு போனால் இவர் செய்து கொண்டிருக்கிற செயல்பாட்டால் இவர் இதில் எதுவுமே அனுபவிக்க மாட்டார்ன்றது தான் எனக்கு தெரிஞ்சது. இதில் சுயலாபம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லை, நிறைய செயல்பாடுகள் இருக்குது, அதுக்கு பின்னால் ஒரு பெனிஃபிட் இருக்கும். இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு இதுக்கு பின்னால் இதை செய்கிறதால என்ன இருக்குன்னா ஏதாவது ஒன்று இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இல்லாமல் செய்கிற ஒரு மனிதர்கள் அப்போ இவையில் இந்த பதிவை வந்து எடுக்கணும்னு யோசிச்சு, அதே மாதிரி இல்லை இந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்கும் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆறுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னா நல்ல செயல்பாடு செய்கிறவைகளுக்கு. இப்போ நீங்கள் ஒட்டுமொத்த மக்களும் கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வேறு ஆசைப்படுவான். இப்போ இந்த சமூகம் என்னத்தை விரும்புதுன்றதை தான் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, எதை ஆதரிக்குதுன்றதை வந்து பார்க்குறாங்க. ஆதரிக்குதுன்றா ரைட், இதை விரும்புது, இதை ஆதரிக்கிறாங்களான்னு சொன்னால் அதை எல்லாருமே செய்ய விருப்பப்படுறாங்க. எல்லாருமே ரைட், அந்த நிலைக்கு நான் போனால் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், இந்த சமூகம் எனக்கு வந்து மதிப்பளிக்கும்னு சொல்லி. அப்போ அதை நாங்கள் எதுக்கு வழங்குறோம்ன்றதில் கவனமாக இருக்கோம். சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வருது, சில விஷயங்கள் வந்து தவறானதுகளையும் அங்கீகாரம் கொடுக்கக்குள்ள அது வந்து ஊக்குவிக்கப்படுது. அப்போ எதை இந்த அதில் எது இங்கே ஊக்குவிக்கப்படணும், எது இல்லாமல் ஒழிக்கப்படணும்ன்றதை வந்து உண்மையாகவே இந்த பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தான் முடிவு எடுக்கிறது. அப்போ நீங்கள் இப்படியான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்கிறவைகள் பொதுவான எல்லாருக்குமாக பொதுவாக யோசிக்கிறவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க, அவர்களை வந்து பாராட்டுங்க, அவர்களோடு சேர்ந்து நீங்களும் அதே செயல்பாட ஒத்துழைப்பாயிருங்க. அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு பிரயோசனமானது, எங்களோட சந்ததி, உங்களோட பிள்ளை எங்களோட பிள்ளை எல்லாருக்குமே இதான ஒரு விஷயம். அப்போ அதால தான் எங்களோட தரன் சிறி என்று சொல்லக்கூடிய தரன் சிறின்றது தரன் சிறி அதான் ஃபுல் நேமா இல்லை, என்ன சொந்த பேர் வந்து கணபதி ஸ்ரீதரன். கணபதி ஸ்ரீதரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா ஒரு இயற்கையை நேசிக்கிறவர். அதுக்கு முதல் ஒரு முன்னாள் போராளியாக இருந்திருக்கிறார். முன்னாள் போராளியாக இருந்திருக்கிறார். அப்போ அவர்கள் வந்து ஒரு பொதுவாக யோசிக்கிறார்களால் தான் இந்த மைண்ட் செட் வந்து வரும். தனக்குன்னு யோசிக்கக்குள்ள அது வந்து வராது. இப்போ நான் கூட இந்த செயல்பாடை வந்து செய்கிறேன்னான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இவரை பார்த்ததுக்கு பிறகு இப்போ வந்து யோசிச்சிருக்கிறேன், இனி சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பொன்சஸ் வரைக்குள்ளே சாப்பாடு வழங்க போகிறோம்ன்றக்குள்ளே இந்த மரம் நடுகைக்கும் ஒரு பொன்சர் ஒன்று கேட்போம்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு கண்டுகளை பயன் தரக்கூடிய கண்டுகளை வந்து அந்த இடத்துல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இப்போ சொன்ன ஐடியா தான், நீங்கள் சொன்ன ஐடியா தான். இப்போ அதை வந்து நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லி இப்போ சாப்பாட்டோட சேர்த்து நீங்கள் ஒரு சாப்பாட்டை மட்டும் கொடுத்துட்டு போய்க்கல, இது ஒரு ஆளோட நினைவாக ஒரு மரங்களை வந்து கொடுக்க அந்த நினைவாக அந்த வீட்லேயும் இந்த மரம் வந்து நிலை பெற்றிருக்கும். அதே நேரம் அவங்களோட சந்ததி எதிர்காலத்தில் அதுலேருந்து பயன்பெறும். அப்போ நம்ம செய்கிற ஒரு வேலை திட்டத்தில் சாப்பாட்டை மட்டும் கொடுத்துட்டு போய்க்கல அது எந்த ஒரு பிரயோசனமும் அளிக்காது. ஆனால் அதோடு சேர்த்து மரக்கண்டுகளும் வந்து வழங்கைக்குள்ள இது. அப்போ நான் அதை வந்து இனி பயன் தரும் மரங்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் அதுக்கொண்ட ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கூடிய பாகம் அதை செய்யணும். முதலும் வந்து எனக்கு ஒரு திட்டம் இருந்தால் அதை வந்து நடைமுறைப்படுத்தல, ஆனால் இனி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடைமுறைப்படுத்தணும்ன்ற எண்ணப்பாடு வந்து உங்களோட கதை திட்டமாக ஒரு காலைக்கு தென்னை வச்சு கொடுங்க. மெயின் இடைக்கடை விசிட் பண்ணுங்க. அது தென்னைன்றதுக்கு அது விலை, அதுக்கு தென்னையே வச்சு கொடுங்க. அப்படி பிளான் அண்டா நான் செய்த வேலை இப்போ நான் செய்ததில் பாதி வேலை வந்து எங்கே நீ செய்த நீ என்று கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அரை ஏக்கருக்கு தென்னையை வச்சு கொடுத்து இதை வச்சு கொடுத்தா அவன் இப்போ சொல்லாட்டியும் அவனோட சந்ததி பிள்ளைகளுக்கு வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் சொல்லுவான், இது காத்தியன் ஒருத்தன் வந்தான் வந்த இடத்துல இதெல்லாம் தரப்பட்டு வச்சது என்னதான்டாப்பா அந்த பேர் சொல்கிற அளவுக்கு. அதை எடுத்தது காத்தி எல்லாம் இப்ப காத்தின்னா தெரியும், பெரிய கிரியேட் ஆயிருக்கு. இந்த உலகம் ஒரு கட்டத்துல எல்லாரையும் ஒரு பக்கம் தள்ளு எல்லாம் அதுதான் இயல்பா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பாத்துருக்கேன் எல்லாம் விட்டு அடையாளமே இல்லாம அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய்க்க ஒரு நேரம் வெளியில இருந்து அந்த நிம்மதி அந்த மரத்துக்கு கீழே இருந்து ஒரு காலத்துல நான் மரம் அந்த அந்த சந்தோஷம் காண சாகுறதுக்கு வேற ஒண்ணும் அதுல சாப்பாடு கொடுத்தவன் நீங்க சொல்லணும், நான் அங்க கொடுத்தேன் தம்பி உனக்கு வாழ்வாதாரம் தந்தனாண்டா. எப்பயுமே 100 பேருக்கு கொடுக்க போறோம்னு 101வது இருக்கிறவன் கம்ப்ளைண்ட் தான் சொல்லுவான். வழக்கமா நடக்குது. சாப்பாட கொடுத்துக்கொண்டே இருந்தோம்டா கொடுத்துக்கொண்டே தான் இருக்கணும். ஏன்னா ஒரு ஃபில் பண்ணல எப்பயுமே விவசாயத்தையும் இந்த விஷயத்தையும் எஜுகேஷன் சைட்டையும் ஃபுல்ஃபில் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட எஜுகேஷன் கொண்டு போறக்கூடிய டியூஷன் பர்சன் நல்ல விஷயம். ஏன்னா அடுத்த சந்ததியை தூக்கி விட்டோம்டா எங்களை. ஏன்னா எல்லாருக்கும் தேவை இருக்கு. யுத்தத்துக்கு பிறகு எங்களுக்கு கட்டாயம் அடுத்த சந்ததிக்கான எஜுகேஷன்
பொருளாதாரத்துக்கான இந்த இப்படியான செயல் திட்டங்கள் இந்த ரெண்டையும் கொடுங்க மிச்சம். இல்லை நான் வந்து அதை உணர்ந்த விஷயம். இப்போ ஒவ்வொரு வன்முறையான ஊர்களை வந்து பார்த்துருக்கிறேன். வன்முறைக்கு காரணமாக இருந்தது வந்து அவையில் படிப்பறிவில் பின்தங்கி இருந்தது, கல்வி அறிவு போதாமையாக இருந்தது. கல்வி அறிவில் மேலோங்கி இருக்கிற எந்த ஒரு இடத்துலையும் அந்த மாதிரி சம்பவம் நடந்ததா தெரியல. அந்த அப்படி கல்வி அறிவில் பின்தங்கி இருந்த ஒரு ஊர் கல்வி அறிவுல மேலோங்கி வரையக்குள்ள அங்க வன்முறை இல்லாம போனதை நான் நேரடியா வந்து இந்த சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அவங்க மாறிடுவாங்க. அதுல ஒருத்தன் கல்வி அறிவு பெற்றுட்டாலே அந்த வீட்டையே மாத்திடுவாங்க. அந்த வீட்டையே நீ இப்படித்தானமா நடந்து கொள்ளணும், நீ இப்படித்தான் போகணும், நீ இது இப்படித்தான் இது சரி எர்ரா வாழ தம்பி என்ன நீ எர்ரா தூக்குடா வாழன்னு சொல்லி சொல்றவன் இருக்க மாட்டான். இது போல நீ இதை இப்படி செய்யணும், இப்படி நடைமுறைப்படுத்தணும் வழி நடத்த ஒருத்தன் இருப்பான். மற்ற இடத்துல வந்து பார்த்தா பெரிய ஒரு வன்முறை வெடிக்குது. இதுக்கு பின்னால காரணம் என்னன்னு பார்த்தா கல்வி அறிவு இல்லை. அப்போ அதுக்காக தான் நான் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது ஒரு சமூகம் பெரிய சமூக மாற்றம் பெறும். முதலும் வந்து சொல்லியிருப்பேன் எங்கே சமூக மாற்றத்தை நிகழ்த்தலாமாண்டா இப்போ இருக்கிற ஆக்களோட கதைச்சி பேசி இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் போகணும், இப்படித்தான். இது ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து தான் மாற்ற முடியும். பள்ளிக்கூடத்தில் சின்னல்ல இருந்தே ஒருத்தரோட எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி போகணும், எப்படி இந்த இயற்கையை நேசிக்கணும்ன்றது எல்லாம் அங்கே வச்சு கற்பிக்கப்படுறதுல தான் அவன் தான் நாளையே. இப்போ மற்றது நாங்கள் இந்த உலகத்தில் சாதிச்சு கொண்டிருக்கிற விஷயம்னு சொல்லி சில விஷயங்களை வந்து நினைச்சு கொண்டிருப்போம். என்னோட வாழ்ந்த நீங்க இருக்கு மட்டும்தான் என்ற அந்த விஷயம் இருக்கு. இப்போ எந்த அப்பாவோட வாழ்ந்த காலத்துல இருந்தவண்ட கதை இருக்கு மட்டும்தான். அது அவர வாழ்ந்த காலம். இப்போ அவரோட கதை கதைக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏன் ஆள் இல்லைன்னு சொன்னா அவரோட வந்து பார்த்து வாழ்ந்தவன் இல்லை அந்த கதையை சொல்றதுக்கோ இது செய்யறதுக்கோ. இப்போ இனி புதுசாக ஏதாவது ஒன்றுதான். அப்போ அது மாதிரி எல்லாரோட வாழ்க்கையுமே அப்படித்தான் முடிஞ்சு போயிடும். ஒரு 100 வருஷத்துக்குள்ள ஆக மிஞ்சி போனா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அதே மாதிரி யாருக்கா லக் இருந்தா தான் அந்த வரலாற்றுல நிலைக்கிறேன். இப்ப விமானம் ஒரு பக்கம் கொண்டு போட்டது, செல் அடிச்சது, களமுனையில சண்டை நடந்தது. ஆனால் அப்பயும் விதைச்சு கொண்டு இருந்தவங்க ஏன்னா அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் வாழ போகுது. இது இல்லை எனக்கு அந்த தேக்கங்காடு போய் பார்க்கக்குள்ள இப்போ அந்த நேரம் அவங்க வந்து யோசிச்சிருக்கிறாங்க. இப்போ 15-20 வருஷத்துக்கு முதல் யோசிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதோட இந்த 16-17 வருஷத்துக்கு பிறகுதான் அதோட தன்மை தெரியுது. எப்படி ஒரு காட்டை உருவாக்கி இருக்கிறாங்க, அழகான காடு. அந்த நேரம் தெரியல, சின்ன சின்ன கண்டுகளா இருந்தது. வேம்பு தனியா பாத்துறீங்களா? தனி வேம்பு தான், அதுவும் தனி வேம்பு. அந்த தேக்கு வேற நட்டால் தான் அந்த தேக்கா அந்த உணர்வு. நான் சின்ன படியன்ல எங்களோட மாமாட சைக்கிளுக்கு முன்னால புஷ் சைக்கிள்ல முன்னுக்கு இருந்து போய்க்குள்ள பிடிச்சோண்டு போய்க்க கொஞ்சம் பேர் இருந்து நட்டு கொண்டு வந்தவங்க இப்படி மரத்துல கணக்கா மெல்லிய மரமா இருந்தது. இப்ப அந்த தேக்கங்காட்டை கடந்து போய்க்குள்ள யோசிப்பன் இதுதான் அங்க யோசிச்சிருக்கிறாங்க. இப்படித்தான் இந்த காடு இருக்குமெண்டு. பெரிய ஒரு காடு இன்றைக்கு தேக்கங்காடுன்னு சொல்லி பேர் சொல்ற அளவுக்கு அந்த காட்டை மனுஷனால உருவாக்க முடிஞ்சிருக்கு. கூட பல மரங்களை பாதுகாத்தது. அதே மாதிரி பாதுகாக்கப்பட்ட காடுகளும் இதுகளும் அந்த வாழ்க்கை வந்து இனி வராதுன்றதை வந்து நான் உணர்றேன். நான் என்னண்டா அந்த ஃபீலிங் வந்து எப்படி இருக்குண்டா, நண்டு மலிவான காலம்ண்டா ஏற்றுமதி இருக்காது. அப்போ நண்டு இங்கே மலிவா விற்றே தான் ஆகணும். 400 ரூபா போகிற நண்டு 50 ரூபாய்க்கு வந்தே தான் ஆகணும். சாதாரண ஆளும் வந்து நண்டு சாப்பிடுவான். கனவா சீசனில் சாப்பிடுவான். என்ன பழங்கள் சீசனில் வருதோ. ஆனால் எப்போ இந்த வெளியே ஏற்றுமதி என்ன ஒன்று வந்ததோ அது ஃபிக்ஸட் விலையாக போயிட்டுது. இப்போ நம்ம நினைச்சாலும் ரால்னண்டா சாப்பிடலாது. இந்த உழைப்புக்கு சாப்பிடல. ஆனால் எல்லா ஏழைகளையும் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு நிலப்பாடு எப்போ எங்கே இருந்தேன்னு சொன்னால் அது அவங்களோட காலப்பகுதியில் இருந்தது. எல்லாத்தையும் முழுமையாக அனுபவிக்கலாம் எல்லாருமே என்ன சீசன் வந்தாலும். அது வந்து பிறகு பாதுகாப்பு முறையும் ஏற்றுமதி வரைக்குள்ள இன்றைக்கு ஃபிக்ஸட் விலை தான். நாங்கள் இந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மரங்களை வந்து நாங்கள் நாட்டி வந்து கொண்டிருக்கிறோம். வந்து எவ்வளோ கடாயன பிரச்சனைக்குள்ள இதை வந்து நடுறோம். இந்த வேலையில் வந்து செஞ்சு கொண்டு வரோம். வந்து இப்போ இதுக்குள்ள இதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து கணக்கு இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டங்களாக தான் வந்து இதுகளை நட்டு சரியான முறையில் பராமரித்து கொண்டு வர்றோம். அப்படி இருக்கும்போது இந்த மரங்களை எரிக்கிறாக்கள் வந்து கொஞ்சம் கொடுத்து யோசிக்காமல் வந்து இப்படியான நாசார வேலையில் வந்து செய்கிறாங்க. அது என்ன மாதிரி உங்களில் உள்ள தனிப்பட்ட கோபத்தில் இப்போ அங்கே புங்குடுதீவுலேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. எரிச்சிருக்கிறாங்க, மரத்தை வந்து எரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்த பார்க்கக்குள்ள நீங்கள் பாதுகாப்புக்காக வச்சுருந்ததை எரிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இது என்ன மாதிரி? இது ஒரு தனிப்பட்ட ஒரு பெரிய பின்னணி இருக்குதா, இல்லை ஒரு தனிப்பட்ட விரோதங்களுக்காக? இடையில குறுக்குறோட கோவிக்க கூட இது கிறிஸ்மணி தான் கதை தான் சொல்லுங்க. ஏனண்டா உங்களுதில் எரிச்சட்டு வந்து ஒரு இடத்தை எரிக்கல, அதுவும் வந்து எல்லா கூட்டுக்கும் தானே வச்சிருக்குது. அப்போ அது வந்து கட்டாயம் தனிப்பட்ட ஒரு ஆளுடைய பிரச்சனையை தான் செஞ்சுருக்குது. இப்போ எங்கண்ட மரம் வந்து நான் சொல்கிறேன் வந்து போன முறை எரிச்சதும் வந்து 2 பக்கம், ஒரு பக்கம் தச்சலை எரிகிறது வேற விளக்கம்,
ஒரு பொறி வந்து ரோட்டை கடந்து போகிற அளவும் வந்து சாத்தியம் இல்லாத வேலை வந்து அப்போ அது 2 பக்கம் எரிச்சபடியாக போன வருஷம் வந்து அது ஒரு ப்ரோக்ராமுக்கு போய் வந்த அப்புறம் நெரிக்கப்பட்டது. அது வந்து வேணுமென்று தான் நெரிச்சது. இந்த இரவு 8:30 9 கடையெல்லாம் நெரிக்கப்பட்டது. நாங்கள் விசாரிச்சு நாங்கள் போய் அதே மாதிரி இதுவும் வந்து அந்த இடத்துல ஒரு காணி துப்புராக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த டைம் வந்து கொடுத்தப்பட்டோ தெரியலை. ஆனால் அதை சாட்டை வச்சு வேறு ஆக்கள் வந்து செஞ்சுருக்கலாமோ இல்லைன்ற விஷயம் எங்களுக்கு துல்லியமாக தெரியலை வந்து. ஆனால் என்னை பொறுத்தளவு வந்து அதே மாதிரி சம்மந்தப்படுத்தக்குள்ளே வந்து வேணுமென்று செய்தால் தான் நாங்கள் கண்டலாம். இந்த சில கொப்புகளை வந்து முறிக்கிற பெரிய மரங்கள்லாம் வந்து புங்க மரம் எல்லாம் வந்து அந்த பிறந்தாண்டையெல்லாம் முறிச்செல்லாம் வெட்டியிருக்கிறாங்க வந்து பெருசாக வந்த மரங்கள் வந்து. அப்போ அதெல்லாம் என்னதுக்கு ஒரு வந்து சும்மாவே அந்த பப்ளிக்கான இடத்துல வந்து பகலில் வந்து வெட்டி இந்த செயல்பாட்டின் ஊடாக உங்களை இந்த செயல்பாடு செய்து கொண்டிருக்கிற ஆக்கள் வந்து வெறுப்பாகி வெளியே போகணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இதெல்லாம் கணக்க பிரச்சனை வந்து எங்களுக்கு வந்தோன்றிருக்கு. நாங்கள் நிறைய பிரச்சனை வந்து இல்லை சொல்லையில் வந்து எங்களுக்கு ஒரு சொன்ன மாதிரி கணக்க அச்சுறுத்தல் கிரியேட் பண்ணி ஒரு இதுல இருந்து நீங்க போங்க உங்களுக்கு தேவை வேண்டாம் அது கணக்கு அச்சுறுத்தல் கணக்க பிரச்சனை இருக்குது எங்களுக்கு. நாங்கள் எல்லாம் சொல்லல இடத்துல பனங்கண்டுகளை உருவாக்கலாம், பனங்கண்டுகளை பிடுங்கி எறிவேணும். ஆடு மாடு இல்லாத இடத்துல பனங்கண்டுகளை உருவாக்குவோம் விதைச்சு அதை கூட பிடுங்கி எறிஞ்சிருவேணும். அப்படி நடந்தது வந்து பெனமரம் நட்டதெல்லாம் பிடுங்கி போட்டுக்கிற அந்த இடங்கள்லாம் இருக்குது. சிலதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். இப்போ சில வேலை திட்டம் வந்து இப்போ நாங்கள் எப்படி செய்கிறோம்டா வேக்காடுகள் குளங்கள் காடுகளில் தெரியாமல் தான் நீ ஒழிச்சு நடுற நிலைமை வேற போதுண்டா. நாங்கள் நடுற மட்டும் தெரிஞ்சு அதை பிடுங்கும் போது தெரியாத சில பதிவுகள் வந்து பிடுங்குறாங்க. அங்கே பிரச்சனை வருது. உங்களுக்கு அப்போ சொன்னால் ராணுவ முகாம்களுக்கு பக்கத்துல எல்லாம் மரங்களை நடுறோம். ராணுவ பக்கத்தில் பாதுகாப்பாக இருக்கும். அது பாதுகாப்பு அவங்கள என்ன செய்யப்பாங்க நட்ட மரத்தை தூக்கி வைப்பாங்க. அதால வேற ஒரிஜினல்லேருந்து எல்லா நன்மையும் எங்களுக்கு தான் கிடைக்க போகுது. உண்மையிலேயே ஒரு மரக்கண்டை வச்சு எரிக்கிறான் இல்லை மரக்கண்டை அழிக்கிறான்னு சொன்னா அதை இன்னொரு நபர் நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா அவன் ஒட்டுமொத்த உங்களை எல்லாருக்குமே ஒரு விரோதியான ஒரு ஆள். மனித குலத்துக்கு எதிரானவன், மனித குலத்துக்கு இல்லை ஒட்டுமொத்த உயிர்களுக்கும் எதிரான ஒரு ஆள்ன்றதை வந்து கருத்தில் எடுங்க. அந்த மரங்களை வந்து சின்ன இன்னொரு ஆள் வந்து மினக்கட்டு நட்டுட்டு போகிற கோவம் தாவம் ஒரு தனிப்பட்ட நபரில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் அங்கே கதைக்கணும். ஆனால் ஒரு மரம் இதுகளை வந்து எரிச்சு அந்த செயல்பாடு முதலும் வந்து பார்த்துருந்தேன்னா அப்படி செயல்படுற மனிதர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு சமூகம் பண்ணால் அதுக்குள்ளே கெட்ட மனிதன் இருக்கிறான்டா அவனை ஃபில்டர் பண்ணுறேன்னு சொல்லுவோம். அதாவது தனிச்சு எடுக்கிறதுக்கு வந்து வழி இல்லை. ஆனால் இப்படி செயல்பாடுகளை வச்சுக்கொண்டு நீங்கள் தனிச்சு எடுக்கலாம். அவங்கள வந்து இவங்கெல்லாம் நாக்கள், இவன் வந்து சமூக விரோதின்னா விரோதி தான். அவன் இந்த செயல்பாடில் எல்லாத்தையும் செய்வான். ஒரு சமூகம் அழியக்கூடிய எல்லா செயல்பாட்டையும் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் அந்த வேலையை வந்து செய்கிறவன். அந்த இடத்துலையே நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இதுக்கு வந்து எல்லாம் ஒட்டுமொத்த இப்போ இவை நட்டுட்டு போய் நம்ம சொன்னால் எல்லா மக்களுக்கும் ஆனது தான், இப்போ அவங்களுக்கானது இல்லை. அப்போ அதை வந்து பாதுகாக்க வேண்டியது எல்லா மக்கள்கிட்ட கடமையும். அப்போ ஒருதான் செய்கிறான்னு சொன்னால் அது மற்றவருக்கு தெரிஞ்சிருக்கு, கட்டாயம் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அந்த மரம் நட்டவருக்கோ இல்லை அலுவலில் உள்ள போலீஸ்க்கோ நீங்கள் வந்து தகவலை வந்து தெரியப்படுத்தணும். இந்த இதுக்காக வந்து அது செய்கிற நீங்கள் இயற்கைக்கு செய்கிற ஒரு பெரிய ஒரு செயல்பாடு. அதால் வந்து நீங்கள் ஒரு பெரிய பயணம் வந்து அடைவீங்க. உண்மையிலேயே இயற்கையை நீங்கள் பாதுகாக்க இந்த இயற்கையில் தான் நீங்கள் அழிஞ்சாலும் இந்த இயற்கையோடு தான் இணைய போகிறீங்க, வாழ்ந்தாலும் இந்த இயற்கையோடு தான் வாழ போகிறீங்க. மழை காலம் மற்றது வந்தால் மரங்கள் நடுறது ஓகே. அதே மாதிரி இந்த கோடை காலம் காற்று காலம் வரும்போது எல்லாரும் நெருப்பு வைக்கிறார்கள் கூட இந்த இப்படி செய்கிறாக்களும் அப்பால் பட்டு அடுத்த விவசாயம் என்று சொல்கிறார்கள். அவியல் கொடுத்து வயலுக்கு என்ன செய்யணும் மாட்டேன் நெருப்பை தான் வைக்கணும். வந்து அந்த செதுக்கிறது இப்போ இந்த சுட்ட மண் செத்த மண்ணோட வள மொழி மாதிரி உண்மையிலே மண் அந்த சுடுவர்ற மண்ணில் வந்து எதுவுமே வராது. வந்து அது நாங்கள் திருப்ப உழுவுறோம் திருப்ப அடுத்த நடக்கும்போது தான் அதில் நிறைய விதைகள் அழிக்கப்படுமா நிறைய. இப்போ அது அழிக்கும் போது எத்தனை மண் தேவையான கிருமிகள் எல்லாம் வந்து நிறைய சாகும். அந்த ரொட்டாவிட் மிஷின் வந்ததே வந்து ஆக ஒரு பிரச்சனை. ஆரம்பத்தில் நாங்கள் உழும்போது உயிரினங்கள் உழும்போது வாங்க நாக்களி புழுக்கள் எல்லாம் வந்து இந்த ஹெலப்பில் பெருசாக சாகாது. வந்து சேத்துலகள் உழும்போது ரொட்டாவிட்டால் அடிக்கும் போது எல்லாமே செத்துடும். வந்து அப்போ விளைச்சல் காணாத காரணங்கள் வந்து நிறைய எங்கன்றாக்கள் செய்கிற தப்பு தான். மற்றபடி வந்து மண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயோ அது பழுதா போச்சு இப்படி பழுதா போச்சு எரிக்க கூடாது. ஆனால் போட்டு அப்படி கலந்து அடிச்சு விடலாம், அடிச்சு விடலாம். அவையில் ஒரு இடத்த நெருப்பை வச்சுட்டு போடுவோம். நம்ம வந்து அது பிடிச்சி எங்கெல்லாம் போய் பாருங்க. கோடை காலம் போய்கிட்டால் நிறைய மரங்களை பாருங்களேன். வந்து கேட்கச்சிலாக சொல்கிறாங்க அதெல்லாம் இவ்வளோத்தையும் மாறி செதுக்கிறது இல்லாட்டி எனக்கு தெரியல யாரோ வச்சுட்டாங்க. அவங்களே வச்சுட்டு இப்போ சொல்கிறாங்க. இப்போ உண்மையில் வந்து அப்படி சட்டங்கள் எல்லாம் அரசாங்கம் தான் இதை சரியான சட்டத்தை கொண்டு வந்தான் இது வந்து காப்பாற்றப்படும். இந்த அந்த எரிக்கிற நடவடிக்கையால் வந்து விளைச்சல் வீதம் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்றீங்க. பாதிக்கப்படும். இது ஒரு அது சுடுபர் அவர் சொன்ன மாதிரி சுட்ட மண் ரீதியான ஒரு இல்ல உண்மையான விஷயம் எத்தனை இப்போ இந்த நிலத்துல குப்பையை போட்டு கொடுத்துறாண்டா அதுல எங்க மண்ணுக்கு தேவையான எத்தனை இப்போ எங்களுக்கு வயிற்றுக்குள்ள எத்தனை கிருமி இருக்குது. எங்களுக்கு சரியான செயல்படப்படுத்துறதுக்குரிய கிருமி எல்லாமே இருக்கு. ஒன்று போய் ஒன்றை தின்றது. இப்போ நாங்கள் வந்து உதாரணத்துக்கு வெட்டுக்கிளி பிரச்சனையை கொடுக்குதாண்டா வெட்டுக்கிளி சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடு இல்லை.
அப்போ அது எங்கள்ட தோட்டத்தில் வந்து இதுன்றது வந்து அப்போ எங்கள்ட வாழ்க்கை வந்து ஒரே இந்த ஒன்றை பிடிச்சி ஒன்று சாப்பிட்டு தான் வர்ற மாதிரி அந்த இடையில வந்து என்ன செய்யுது கட் பண்ணப்படுது ஒன்று வந்து இல்லாட்டி அப்போ அதை என்ன செய்யும் அடுத்த முறை ஏதோ ஒன்றை தான் சாப்பிட போகிறோம் இப்போ எங்களுக்கு சோறு இல்லாட்டி புட்டு சாப்பிட்றோம் புட்டு இல்லாட்டி தோசை சாப்பிட்றோம் அதே மாதிரி அந்த உயிரினங்களுக்கு வந்து ஒன்று இல்லாட்டி ஒன்றை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குது அப்போ என்ன செய்கிறது இப்போ மசக்குட்டி முந்தி பாருங்க சிலதில் தான் சாப்பிடும் இப்போ கண்டடம் எல்லாத்தையும் திண்டுதல்லே வந்து அதுக்குரியது இல்லை மற்ற மசக்குட்டியை சாப்பிட்றதுக்குரிய அந்த எங்கள்ட சில உயிரினங்கள் புலினி ஐட்டங்கள்ல இருந்து செம்பங்கள் எல்லாம் நிறைய குறைஞ்சி கொண்டு அதே மாதிரி தான் இந்த மண்ணுகள் வந்து சுடுபடும் போது அதுக்கு மண்ணுக்கு தேவையான கிருமி எல்லாமே இல்லாமல் போகுது வந்து அப்போ தனியாக அடுத்த செயற்கை பசலையை தான் நாங்கள் உணர்ந்து கொட்ட போகிறோம் வந்து அப்போ அதான் முதலாவது காரணம் வந்து யாருமே வந்து இந்த இதெல்லாம் கொளுத்தி பயன்படுத்தக்கூடாது சில இதில் சாம்பலை வேணுமெண்டா போடலாம் வந்து அது மண் வந்து சொப்டாகி அடுத்தடுத்த கட்டங்களை வேர்கள் இலவாக போகிறது தான் அதுகள் செய்கிறது சிலாக்கள் யோசிக்கிறேன்டா கொளுத்தி விட்டா எல்லாம் மெரிஞ்சிடும் அந்த பசலை வருதானே அந்த மேலே வர்ற சாம்பலை யோசிக்கிற மொழியாக மண் சுடுபடுதுன்றது வந்து யாருமே யோசிக்கிறதில்ல வந்து அந்த இடம் எப்பயுமே வந்து அந்த இடம் இதாக போகுது நாங்கள் திருப்ப உழுபடும் போது தான் திருப்ப அடிமண் மேலுக்கு வரும்போது எல்லாமே சேர்ந்து வரும்போது அது வருதோழிய சிலாகவே எரிச்சு போட்டு நான் வந்து அதுக்கெல்லாம் நெல்லை போடுறேன்னு வரும் அது மண்ணை முழுபடும் போது எல்லாம் மாறுபட்டு வரனால மேலே சுட்டோம்னா அந்த கொஞ்சம் அங்கனைக்கே தான் இருக்க போகுது என்ன தண்ணிகள் விட்டு ஓடுபடும் போது அப்படி இதுவும் போடுது இப்போ பசலையில் போடுவோம் தான் வருது உண்மையில காரணம் வந்து அந்த இடம் எரிப்பட்டால் அந்த இடத்துல வந்து நிறைய வந்து எங்களுக்கு தேவையான நிறைய வந்து சாகுது நிறைய இல்லாமல் போகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓ எனக்கு இந்த தகவலை பற்றி வடிவாக தெரியல. உண்மையிலேயே எரிக்கிற நடவடிக்கை வந்து கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ காணிகள் கூட சில பேர் துப்புரவாக்கி போட்டு எரிப்பாங்க, ஓலையில் அது இதெல்லாம் விழுந்திருக்கு எல்லாம் தனியாக ஒரு இடத்துல போட்டு எரிக்கிறது. ஆனால் அதை அந்த காணிக்குள்ளேயே பசலையாக விடையக்குள்ளே அந்த மண் வந்து இன்னும் சத்து ஒரு மரத்தை வச்சா அது போசாக்கா வளரக்கூடிய அளவுக்கு இருக்கும். இல்லாட்டி அது கொஞ்சம் வளர்கிறதுக்கு பஞ்சிப்படும் அப்படின்னா அதில் வந்து மண் சத்தானதா இல்லையாண்டு நான் மண் வந்து உண்மையிலேயே ஒரு அருமையான பொருள். அந்த மண்ணுக்குள்ளே இருந்து வடிஞ்சு வர்ற தண்ணியில் இவ்வளோ சத்துக்கள் இருக்கும்ன்றதை நாங்கள் யோசிக்கணும். ஒரு பழங்களும் மரங்களும் விதைகளும் வந்து அந்த மண்ணில் போட்டு தான் எடுக்கிறோம். மண்ணில் இருந்து இவ்வளோ சுவையில வந்து பெறக்கூடிய மாதிரிக்கு இருக்கேன்னு ஒரு வட்ட கொட்டையை போட்டால் சுவையான பழம் தருது. அதுவே பப்பா பழத்தை போட்டால் அழகான பப்பா பழம் எல்லாமே பேசிக்கா அங்கே இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா மண்ணை கரைச்சி குடிச்சா சத்து வராது ஐயா. நாங்கள் வந்து இப்போ இந்த பயணத்துக்கு வந்து ஆரம்பிக்கக்குள்ள 10 வருஷத்துக்கு முதல் சாதாரணமாக இந்த செயல்பாட்டை நீங்க ஆரம்பிச்சு 10 வருஷமா அடுத்தது இப்படிதான் எல்லா சோசியல் ஒர்க் மாதிரி நாங்கள் வந்து தான் வயதுவர்களுக்கான கொடுப்பனவு கொடுத்தோம். எல்லா சப்ஜெக்டும் இருந்தது. ஓ எல்லாம் ஆரம்பத்தில் அதெல்லாம் செய்து பிறகு ஏதோ முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும். அப்போ நாங்கள் இல்லை மாதம் 500 ரூபா வயதுவரை கொடுக்க ஒரு மரக்கண்ணையும் சேர்த்து கொடுத்தோம். பிறகு அதை நிப்பாட்டி தனி மரக்கண்டை கொடுக்க வழிக்கிட்டோம். ஏன்னா இது என்ன காணாதுன்ற பிரச்சனை. நாங்கள் 50 பேர் குடிக்க 51 ஆள் காணாது. அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் தான் சொல்ல போனோம். அப்போ அந்த ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி இப்போ தேவையான இதுகளை மட்டும் செய்து கொண்டு வரோம். மற்றது அப்போ 10 வருஷத்துக்கு முதல் இருந்து ஆரம்பித்த பயணம் எங்களுக்கு வன்னி தமிழ் மக்கள் ஒன்றியம்ன்றதில் எல்லாருக்குமே ஒரு சர்ச்சை ஒன்று இருந்தது. இது என்ன கட்சியா அரசியலா, இது என்ன பிரச்சனை, இது யார் என்ற பிரச்சனை இப்போ ஆரம்பத்தில் இருந்து. அப்போ அதுக்கு நான் உத்தியோகபூர்வமாக இதில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். வன்னி என்றதை நாங்கள் பாக பிரிவினை இல்லை. இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு அடையாளம் ஒரு வன்னி தானே. அதுக்காக அரசியல் சார்ந்தும் இல்லை. இது இப்போ நானும் இதில் எங்கே என்ன கட்சியில் பார்த்துருக்க மாட்டேங்குது இந்த சப்ஜெக்டே இல்லை. அவே வன்னி என்றது எங்களுக்கு அது பிடிச்ச விஷயம். ஏன்னா அடுத்த சந்ததிக்கு அந்த ஒரு பேரை சுமந்து கொண்டு போகணுன்றதுக்காக வன்னி தமிழ் மக்கள் ஒன்றியம் என்றாலும் அதே பசுமை அமைப்புக்கு வன்னி தமிழ் மக்கள் ஒன்றியம் என்ற பிரச்சனையும் இருக்கு. அது விருப்பம் பட்சம் இதில் ரெஜிஸ்ட்ரேஷனில் எங்களுக்கு பிரச்சனை வந்து. அப்போ வன்னி என்றா என்ன தனி நாடு கேட்க போகிறீங்களா அப்படி இஷ்யூ நிறைய வந்தது. ஏன்னா வன்னி என்றதுல ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணி வன்னி என்றது வந்து உண்மையிலேயே கொழும்பு போய்க்குள்ள வேற வேற இடங்களுக்கு போய்க்குள்ள இவன் வன்னியில இருந்து வந்திருக்கிறான்னு என்ன பார்த்து சொல்லிக்க தான் நான் டிகே வன்னின்னு சொல்லி வச்சதுக்கான காரணம். எங்களை நீங்க பிரிச்சு அது வன்னி பொடியல் அதை இதுன்னு சொல்லி அதையும் எங்களோட ஒரு அடையாளமா வந்து மாத்திரம். பிறகு வந்து வன்னி என்றதை என்னென்னு தேடி கொண்டு போய்க்க அதுக்கு நிறைய பேர் இருக்குது. அடங்காப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுது வன்னி. நாங்கள் இப்படி ஒரு அமைப்பா ரெஜிஸ்டர் பண்ணிக்குள்ள பெரிய இஷ்யூ. ஏன்னா இது ஒரு நாங்கள் ஏதோ ஒரு உரிமை சார்ந்த குரல் எழுப்ப போகிறோம், நாட்டை பிரித்தாள போகிறோம், வடக்கு கிழக்கு இந்த வன்னி என்ற பக்கத்து ஒரு செப்பரேட் பண்ணுற ஒரு அப்படி தானே கமனா பார்க்கல. அப்படி ஒரு சின்ன ப்ரெஷர் வரைக்கல. அப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைனா வன்னியை தூக்கக்கூடாது, தூக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற இது இருந்தது. ஆகவே இப்போ சட்ட ரீதியாக வன்னி தமிழ் மக்கள் ஒன்றியம் பதிவு செய்யப்பட்டு நேற்று எங்களது கரங்களில் அந்த சான்றிதழ் கையளிக்கப்பட்டிருக்கு. இதுக்காக நாங்கள் பதிவு செய்வதற்காக கடுமையாக முயற்சித்திருந்தோம். ஆனால் இதில் சொல்கிற விஷயம் என்னென்னா இப்போ நாங்கள் சாதாரணமாக ஒரு 5 பேர் இதிலேருந்து கதைக்கிறோமே தவிர
எங்களுக்கு அந்த ஒரு நீங்கள் செயற்பாட்டு வலையமைப்பு நிறைய அது பசுமையாளர்கள் ஆலோசகர்கள் பெரிய பெரிய பேராசிரியர்கள் நாங்கள் சும்மா விதைக்கிறோம் ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ நான் கதைக்கிறேன்னோட அவ்வளோதான். இதுக்கு அறிவுரைகளாக இருக்கலாம். இப்போ தரண்ணே என்றாலும் தரண்ணே என்ன டைம் அட்வைஸை கேட்கும், இதே நேரம் இன்னொரு ஆள்டையும் கேட்கும், ஒரு பேராசிரியர்கிட்டையும் கேட்கும். எல்லாருமே எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க. இப்போ பசுமைன்றது இப்போ எங்களுக்கு ஒரு மரம் நடுறதுக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடுறதோ அது சொல்லியே ஆகணும். பொதுவில் இப்போ மரம் நடுறண்டா கார்த்தி, நீங்கள் எந்த கட்சியும் இருந்துட்டு போகலாம், நான் எந்த கட்சியாகவும் இருந்துட்டு போகலாம். இப்போ எங்களுக்கு என்ன விரும்பும், கட்சியை மரம் நடுகையில் சரி கட்சிகளை ஒருங்கிணைப்போம்ன்ற பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு கட்சியிலையும் இருந்து ஒரு நடுகைக்கு கூப்பிட்டா இது இந்த உள்வீட்டு பிரச்சனை, புருஷன் கொண்டாடி பிரச்சனை உண்டு, உங்க திருப்புது உண்டு, அங்க திருப்புது. இது வெளிநடப்பு பார்லிமெண்ட்ல மாதிரி வெளிநடப்பு செய்த பிரச்சனை இருக்கு. நாங்கள் குறிஞ்சாத்தீவுல மரம் வித கேட்கல 2 கட்சி வானத்துல வந்துறாங்க. ஒரு கட்சிக்கு விட்டான அறுதாளி, இப்போ நீ என்ன துரோகிகளோட பயணப்படுறியா, துரோகி ரெண்டு ஆள் சும்மா பதறி அடிச்சிட்டு இருக்கு. என்னடாப்பா, ஏன்னா அவருக்கு பிரச்சனை கட்சிக்குள்ள. இப்போ ஒரு ஒன்றை மட்டும் விளங்கணும், மரம் நடுறதுக்கு இன மத மொழி கட்சி கிட்சி ஒன்றும் இல்லை, துரோகியாவே எல்லாருக்கும் நடு இயற்கை அப்படி பாக்குதா. இவன் வந்து நிக்கிறான், இவனுக்கு நல்லா கட் பண்ணு, அவன் வந்து நிக்கிறான், அவனுக்கு நல்லா கொடுப்பான்னு சொல்லி மரம் செயல்படுறது உடனே நிப்பாட்டு இல்லை. அது அந்த அந்த அறவை காட்டுத்தனங்களை இந்த பசுமை என்ற சப்ஜெக்ட்ல இருந்து கொஞ்சம் பிரிச்சு பார்க்கணும். நீங்க எல்லாருமே ஒத்துழைப்பு போகலாம், எல்லாரும் ஒத்துழைப்பு போகலாங்க. அப்ப நான் அந்த மரத்தை வெட்டி கொண்டு நிக்கிறானோ அவனுக்கு அந்த நிமிஷம் அந்த மரம் தான் ஒட்சிசனை கொடுக்குது சுவாசிக்கிறதுக்கு. அந்த வெட்டி விழுத்துறவனுக்கு அதனால சாப்பாடு தெரிஞ்சும் கொடுத்துட்டு தானே அது சாகுது. அப்போ அதால் எங்களுக்கு அந்த இப்படியான ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நோக்கம் பசுமை. அதில் ஓடிக்கொண்டு கேட்கல ஒரு சில நேரங்களில் ஒரு பெரிய இடர்பாடுகள். இப்போ இதுக்குள்ளே இப்போ கமன் நான் பசுமையாண்டா ஒரு சப்ஜெக்டில் ஒன்றாலும் காத்தி எந்த ஃபீல்டு வேறையா இருக்கு. இப்போ ஒவ்வொரு ரெண்டுலேருந்து யோசிக்க சில விஷயம் இதுவே முழு நேர வேலை இல்லை, இதை செய்யணும்னு யோசிக்கிறீங்க, முழு நேரத்தை ஒதுக்கி தான் அதை செய்கிறீங்க. எங்களுக்குரிய இதை ஒதுக்கி தான் அழகான நேரங்கள். இப்போ அவைகளுக்கும் வேறு வேறு இடங்கள் சுற்றி பார்க்கணும், அங்கே தெரியணும், இங்கே தெரியணும், குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போகணும், குடும்பத்தோடு சேர்த்து ஒரு ஃபண்ட் எடுக்கணும், எல்லாமே விருப்பம் தான். அதை கடந்து இந்த செயல்பாட்டுக்கு பிரிவினையோ இல்லை வேலை ஒரு தனி அமைப்புகளோ இதாண்டு பார்க்க, இது எல்லாருக்கும் ஒட்டுமொத்த எல்லா உயிர்களுக்கும் இன மத மொழி கடந்து எல்லாருக்குமான ஒரு செயல் திட்டம் தான் இந்த மரம் வளர்க்குற செயல் திட்டம். அதுக்கு எல்லாருமே உண்மையிலேயே அதுக்குரிய ஆதரவையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கணும். அது மக்களாகிய உங்களோட கையில் இருக்குது. நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன விஷயந்தான், நீங்கள் எதை ஆதரிக்கிறீங்க எதை எதிர்க்கிறீங்க, இங்கே தான் அது ஊக்குவிக்கப்பட போகுது. அதால் இது இவர் சொன்ன மாதிரி இப்போ அரசியல் செயல்பாட்டாளர்கள் எல்லாரையுமே ஒருங்கிணைச்சி இந்த செயல்பாட்டை இன்னும் பெரிய அளவில் விஸ்தரித்து கொண்டு போகணுன்றதான் உங்களோட விருப்பமாக இருக்கும். ஏன்னா இதோட மட்டும் நின்றுடாமல் இந்த வலயம் பெரிய அளவில் உருவாக்கப்படணும். பெரிய அளவில் நாங்கள் இந்த செயல் திட்டத்தை செய்யக்குள்ளே அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொண்டு சேர்க்கும். அது அந்த வெற்றி ஒருத்தருக்கு கிடைக்கிற இவருக்கு கிடைக்கிற அவருக்கு கிடைக்கிற வெற்றியில் ஒட்டுமொத்த எல்லாருக்குமே கிடைக்கிற வெற்றியாக இருக்கும். அதே நேரம் இப்போ விதைக்கிறது இந்த பாடசாலை மாணவர்களோட கையால் விதைக்க அந்த மாணவர்கள் அதை பாதுகாப்பினோம். அதோட முக்கியத்துவம் அவைகளுக்கு தெரியக்குள்ள ஒரு சிறப்பான சூழலை நம்மளால் உருவாக்க முடியும். இப்போ முந்தைய காலத்தில் தான் காட்டவதானிக்க இல்லாத இது செய்யலாது செய்யலான்ற ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ இருக்கிற ரோன் வசதிகள், ரோன் கேமரா வசதிகளை வச்சுக்கொண்டு சும்மா இருந்த இருவேலையே ஒட்டுமொத்த காடையும் ஒவ்வொரு இடங்களையும் வச்சு அதை பாதுகாக்கலாம். அதில் அதைத்தான் நான் சொல்கிறேன். முதல் நாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கணும். அந்த நாட்டை நேசிக்கக்கூடிய முழுமையான தலைவர் எந்த ஒரு குற்றமும் செய்யாதவராக இருக்கணும். அந்த குற்றம் செய்யாதவராக இருந்தால் மட்டும்தான் கீழே உள்ள ஆக்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த முடியும். அவர் ஏதாவது ஒரு ஊழல் செய்து ஏதோ இது செய்தால் மற்றவருக்கு வளைஞ்சு கொடுக்க வேண்டிய தேவை வரும். மற்றவருக்கு வளைஞ்சு கொடுக்க அங்கே பெரிய ஒரு ஊழல் மிகுந்த நாடாக அந்த நாடு இருக்கும். முதல் எங்கே மாற்றம் நிகழணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னு சொன்னால் நாட்டில் பொறுப்பேற்கிற தலைவர். இந்த தலைவர் சரியான தலைவராகவும் நாட்டை உண்மையாக நேசிக்கிறவராக இருந்தால், எந்த ஒரு புலா விடாதவருமா இருந்தால் கீழ்மட்டத்தில் வேலை செய்கிற எங்கேயுமே புலா நடக்காது. இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ புள்ளைய மாற்றி அமைக்க இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கொட்டில் போட்டு வச்சிருக்கிறார். அவர் ஸ்வீடன்லேருந்து படுக்கிற இடம் இதுதான். அழகாக மரம் விதைப்பு செய்துட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த இடத்துல தான் படுக்கிறது. பார்த்தீங்களா, கட்டில் எந்த ஒரு ஆட்டமும் காட்டாது. எவ்வளவு தான் நீங்கள் ஆட்டி சத்தம் போட்டாலும் இந்த கட்டில் எந்த ஒரு ஆட்டமும் காட்டாது. அப்படி ஒரு வலிமையானது. அதே மாதிரி இங்கே இதில் இருக்கக்கூடிய மாதிரி அதோட இந்த
மண் பானைக்குள்ளே தண்ணியை விட்டுட்டா வந்து இயற்கையாகவே அது இப்போ ஒரு ரப்பர் போத்தில் இருக்கிற தண்ணி செத்து கிடக்கிற தண்ணியாகவும் ஒரு மண்பானையில் தண்ணி உயிரோடு இருப்பதாகவும் வந்து உணர்ற மண்ணோட இருக்கைக்குள்ள அது உயிரோடு இருக்கும். அதுக்கு பிறகு தான் அதுக்கு குளிரெல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி இந்த மண்ணால் கட்டப்பட்ட வீட்டில் இருந்து ஒரு இயற்கையான குளிர் ஒன்று வரும். அந்த குளிர் தன்மையை வந்து இதுக்குள்ளே இப்போ வந்த உடனே வந்து உணரக்கூடிய மாதிரிக்கு இருக்கேனே. ஏசி தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அது ஒரு வேறு லெவல். மண்பானையில் தண்ணியை செத்துப்போன தண்ணி போத்துல தண்ணி வேண்டி வச்சுருக்கிறீங்கன்னா அதுக்கு உயிர் வரணும்னு சொன்னால் டக்குன்னு மண்பானைக்க ஊற்றிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து குளிர வலிக்கிட்டும். அதுக்கு பிறகு நிற்க வேண்டிய அதுக்கு உயிர் வந்துட்டு சொல்லுங்கள். நாங்கள் வீட்டுக்குள்ளே கல் வீட்டுக்கு போகும்போது முதலாவது கதவை திறந்தோடனே லைட்டை போட்டு ஃபேனை தான் போடுவோம். இதுக்கு லைட்டை மட்டுமோ விளக்க மட்டும் கொளுத்தினா காணும். இதுக்கு அந்த ஃபேன் அவசியமே தேவை, எதுவும் தேவையில்லை. உண்மையிலேயே அழகாக இருக்குது. அதை விட அமைதியாக படுத்து கிடக்கிறதுக்கு வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும். பிறகு தான் இன்னத்தை தான் இந்த நான் பார்த்துட்டேன். ஆனால் இதுக்குள்ளேருந்து வர்ற அந்த வாசம் இதுக்குள்ளே இதுக்கு அடிக்ட் ஆகிட்டோமோ இன்னும் தெரியல சின்னல்லையே. ஆனால் அது நல்லா இருக்கும், என்ன ஃபீலிங்ஸ் நல்லா இருக்கும், பெட்டர். இதுக்கு இந்த பழைய நாட்களால் மட்டும்தான் இதை உணர முடியும். நான் யோசிக்கிறேன் என்னடா இந்த ஆட்டுப்பட்டியிலேருந்து வர்ற ஒரு வாசம் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி மாடு இப்போத்தைய மாடுகளில் வந்து அந்த வாசம் எடுக்கல, அது மேசை வச்சு